துணை பதுமத்து அலர்மகள் தனக்கு துணை பதுமத்து அலர்மகள் தனக்கும் இன்பம் நற்புவிதனுக்கு இறைவன் தன் துணையார் பாவை நப்பின்மை தனக்கு இணை மற்றையோர்க்கெல்லாம். Enjoying Dr. Dayanti Soman will deliver the welcome address. எம்ஏ டாக்டர் முதுமுனைவர் எம்ஏ வெங்கடகிருஷ்ணன் அவர்களுடைய அறக்கட்டளை சொற்பொழிவிலே நம்மிடையே உரையாற்றுவதற்காக வந்திருக்கக்கூடியவர் பாரதிய தேசத்தினுடைய பாரத உணர்வுடன் இருக்கக்கூடிய ப்ரொஃபசர் வி காமகோட்டி, டைரக்டர் ஆஃப் ஐஐடி ஆஃப் மெட்ராஸ். வெல்கம் சார். இதற்கும் பிதாமகஸ்ய பிதாமகாபி என்று சொல்வது போல இவருடைய அப்பாவை பற்றி முதலில் நான் சொல்ல வேண்டும். ப்ரொஃபசர் விழிநாதன் கிட்டத்தட்ட 16 வருட காலம் நம்மளுடைய சென்னை பல்கலைக்கழகத்திலே சம்ஸ்கிருத துறையிலே HOD-யாக இருந்தவர். அது மட்டுமல்லாமல் எங்களுடைய குடும்பத்திலே படித்தவர்கள் அனைவருமே அவரிடத்திலே படித்தவர்கள். அதிலே டாக்டர் கே அனந்தா, NS தேவநாதன், இந்த முறை பல பேர் படித்தவர்கள். ஸோ முதலிலே இவரை அழைத்த போது எனக்கு ஒரு தோணியது என்ன அப்படின்னா, வி வாண்ட் டு கிவ் த பர்ஃபெக்ட் பெஃபிட் டு த பிதாமகா அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு ஸ்லோகம் எழுதணும் அப்படின்னு ஒரு ஞாபகம் வந்தது. அதில் சொல்லும் பொழுது, கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிவரிய சந்நிதாவ ஹர்நிஷம் தத்கிருபாத்த சங்கரீய சாஸ்திரமேத யான்விதம் தர்க்க சர்க்கஷம் ச ஏன சர்க்கராயிதம் முதா வீலிநாத பண்டிதம் விபாவயாம சந்ததம். இதை முதாகமத்த மோதகம் அப்படின்ற மெட்டோடைய ஒரு 2 அக்ஷரம் கம்மியாகும். இதில் கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிவரிய சந்நிதான அகர்நிஷம். கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரின்றது வீணாதனுடைய ஆச்சாரியர். தத் கிருபாத்த சங்கரீய சாஸ்திரமேத யான்விதம். அந்த சாங்கர பாஷ்யம் என்று சொல்லக்கூடிய விதத்திலே எப்பொழுதுமே அதையே சிந்தித்து கொண்டிருக்கக்கூடியவரும், தர்க்க கர்க்கஷம் ஏன சர்க்கராயிதம் முதா, நியாய சாஸ்திரத்தை பலவாறு பிலாசபி ஆஃப் நியாயா அதை தன்னுடைய மூச்சாகவே வைத்திருந்தவர். வீலிநாத பண்டிதம் விபாவயாம சந்ததம். இந்த சந்ததிகள் எல்லாம் அந்த வீலிநாதன் என்று சொல்லக்கூடிய ப்ரொஃபஸரை நான் முதலில் வணங்கி, மெத்ரா சாக்கியே மஹித விபவே மானனீயே விபாகே அத்வைதார்த்தம் பிரவச்சன பரஹா சம்ஸ்கிருதே ஏ ரராஜ பிரக்யாதோ அபூதிதி விவிதைஹி தர்ஷனைஹி சூரிஹி வீலிநாதம் தம் அனுதிவசம் சந்ததம் சிந்தயாமஹா. நாவல்பாக்கம் ஷடரிபு வரலப்த தர்க்காப்த சௌத்யா. நாவல்பாக்கம் ராமானுஜ தாத்தாச்சார் அப்படின்றவர் லிட்ரரியில் செவாலியர் வாங்கின ஒரே ஒரு பர்சன். லிட்ரரியில் சான்ஸ்கிரிட் லிட்ரரியில் செவாலியர் வாங்கின ஒரு ப்ரொஃபஸர். அவரிடத்திலே போய் தர்க்கத்தை படித்தவர். எப்படி படித்தார் அப்படின்னா, ப்ரொஃபஸரே எங்கள் காலத்தில் வரும்போது சொல்லுவார், இங்கே வெள்ளிக்கிழமை முடித்தார்னா சனிக்கிழமை ட்ரெயின் ஏறி அங்கே போய் திருப்பதியில் போய் படிச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை காத்தால் வருவேன். ஸோ நாவல்பாக்க ஷடரிபு லப்த தர்க்காப்தி சௌத்யா காஞ்சி பீட்டாதிபதி முனினா திருஷ்ட சௌபாக்கிய பூர்ணா வாரம் வாரம் வர புதஜனம் வஷ்ய வாக்கியார்த்த வரியா. அவருடைய பேச்சு கேட்கணும் அப்படின்னா இங்கிலீஷில் ப்ரொஃபஸருடைய பேச்சை கேட்கும் பொழுது கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்ணுவோம். லெக்சர்ஸ் எல்லாம் கேட்கும் பொழுது அவருடைய ப்ரொஃபஸருக்கு ரொம்ப பிடிச்ச ரைட்டர் ஸ்பீக்கர் யாருன்னா வின்சன் சர்ச்சில். கொட்டேஷன் அப்படி போகும் வின்சன் சர்ச்சினுடைய வார்ஃபீல்டில் அந்த இது. அது மட்டும் இல்லாமல் அப்படியே பேரலாக காவியங்கள், வசிஷ்டம்,
வசிஷ்ட ராமாயணம் இதிலேருந்தெல்லாம் எப்படி எடுக்கிறார்கள், அந்த லாங்குவேஜ் கமெண்ட். வீலிநாதோ விலசது சதா விஸ்வ ஞானா போதைஹி அப்படின்னு முதலிலே பிதாமகா, பிதா அப்பாவை பற்றி சொல்லணும். ஏன்னா அவரும் நம்மளுடைய யூனிவர்சிட்டியோடைய ப்ராடக்ட், யூனிவர்சிட்டியிலேயே பல காலம் பல பேர் அவரிடத்தை வாசித்தவர். அதன் பிறகு அவருடைய சந்ததியில் வரக்கூடிய ப்ரொஃபசர் காமகோட்டி அவர்களிடத்திலே சொல்லும் பொழுது, பிரௌத்திய யோகிக சம்ஸ்தாய மத்ராச நகரே ஸ்திதா தஸ்ய நிர்தேசகோ ஹ்யேஷः காமகோட்டி மகாஷயः. பிரௌத்யோகிக சுசம்ஸ்தாய மத்ராச நகரே ஸ்திதா தஸ்ய நிர்தேசகः ஹ்யேஷः காமகோட்டி மகாயஷः. இந்த சயின்டிஃபிக் ரிசர்ச்சில் இருக்கக்கூடியதான மெட்ராஸ் ஐஐடியில் தஸ்ய நிர்தேசகனா டைரக்டர் ஆஃப் த ஐஐடி காமகோட்டி மகாஷயः. பத்மஸ்ரீ விருத பூஷ்யः, விருது பூஷ்யன்னா பூஷணம் ஆயிடுச்சுன்னா அவார்டுன்னு ஆயிடும், பூஷ்யः. பத்மஸ்ரீ விருதா பூஷ்யः பாரத தேச சேவையா சம்பாவயந்து சர்வேதம் சாதுவாக்கியை சுபாவகைஹி விசிஷ்ட ஹித சிந்தாய விவித சாது சிந்தாபஹா ஸ்வதேச ஹித சுவ்ரதோ சுமனசாம் சமாராதகா. விதேச கமனம் வினா, ரொம்ப முக்கியமான விஷயம், விதேச கமனம் வினா விபுத விருத்த சமான்விதா ஜகத் குரு கிருபாவஹோ ஜயத்து காமகோட்டி ஈரிதா. விசிஷ்ட ஹித சிந்தாய அப்படின்னா எப்போதுமே ப்ராஸ்பரஸ் வேண்டி இருக்கக்கூடிய ப்ரொஃபசர். விவித சாது சித்தாபகா, பலவிதமான வித்வான்களுடைய மனசை கவர்ந்தவர். ஸ்வதேச ஹித சுவ்ரதா, நம்மளுடைய தேசம் நன்றாக இருக்க வேண்டும் என்று எப்பொழுதுமே சிந்தித்துக் கொண்டிருக்கக்கூடியதான பேட்ரியாட். சுமனசாம் சமாராதகா, அப்பேற்பட்டவரை நம்ம இப்போ ஆராதிக்கலாம். விதேச கமனம் வினா, வித்தவுட் கோயிங் டு இன்டர்நேஷனல் ஃபாரின் இனி இல்லாத விபூத விருத்த சமான்விதா, அங்கே போனால்தான் நமக்கு கியாதி இல்லாமல் இங்கிருந்தே இந்த கியாதி எல்லாம் வர வைக்க முடியும் என்பதை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஜகத்குரு கிருபாவஹோ ஜயத்து காமகோட்டி ஈரிதா. ஸோ பகவஹ, இந்த ஒரு சின்ன ஸ்லோகத்தினாலே இஸ் மை பிளஷர் டு recitate the shloka of Vinathan and his son Kamakoti sir. So இந்த என்டோமெண்ட்டை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா, ஐ தேங்க் மை ப்ரொஃபஸர் டாக்டர் எம்ஏ வெங்கடகிருஷ்ணன் அவர்களுடைய பெயரிலே ஆரம்பிக்கப்பட்டு அவர்களுடைய ஸ்டூடெண்ட்ஸினாலே நிர்வகிக்கக்கூடிய இந்த என்டோமெண்ட்டிலே ப்ரொஃபஸர் வெங்கடகிருஷ்ணன் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, வைஷ்ணவ உலகத்திலே எந்த மாதிரி வே ஆஃப் லைஃப் என்று சொல்லக்கூடிய வைஷ்ணவ மார்க்கம் என்ன என்று அதையே அன்றாட நடத்தி கொண்டு வரக்கூடிய ஒரு மகனீயன். அப்பேற்பட்டதான வாசித்தும் வணங்கியும் வழிபட்டும் பூசித்தும் போக்கினேன் போது என்பதாக ஆழ்வாருடைய பாசுரம். அதற்கு எப்படி பொழுதுபோக்க வேண்டும் என்பதை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மகனீயன். அவரை பற்றி நாம் சொல்ல வேண்டும் என்றால், இந்த துறையினுடைய வளர்ச்சிக்கு, இப்போ நாம் இருக்கக்கூடிய இந்த துறையினுடைய வளர்ச்சிக்கு அக்காலத்திலே சிரமப்பட்டு இந்த துறையை எவ்வாறெல்லாம் நடத்த வேண்டும் செவ்வனே அதை செய்தவர். இன்னும் செய்து கொண்டு இருக்கிறார், நமக்கு ஹெல்ப் எல்லாம் பண்ணி கொண்டு நமக்கு அந்த உதவியெல்லாம் செய்து கொண்டு இருக்கிறார். அவருடைய அது மட்டுமல்லாமல் ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்னா, அவருடைய கான்ட்ரிபியூஷன் டு த வைஷ்ணவிசம் வாழ்வும் வாக்கும் என்று சொல்லக்கூடிய புத்தகத்தை பற்றி அவருடைய டீலிட். அந்த புத்தகம் என்ன விஷயம் என்றால், வைணவ உலகிலே இருக்கக்கூடிய ஆழ்வார்களுடைய சீசுக்திகளிலே, திவ்ய பிரபந்தங்களிலே இருக்கக்கூடியதான கமெண்டோரியல் லிட்ரேச்சரில் இருக்கக்கூடிய கதைகள், அதில் இருக்கக்கூடிய முக்கிய அம்சங்களை எல்லாம் தொகுத்துனா அது எடிட்டிங் ஒன்றும் இல்லை, அதில் இருக்கக்கூடிய முக்கிய அம்சத்தினுடைய சாரம் என்னன்னு எடுத்து நமக்கு நாம் அறியக்கூடிய பாஷையிலே நமக்கு கொடுத்த ஒரு பெரிய உபகாரம் செய்தவர். ஸோ அவருக்கு நம்முடைய பல்கலைக்கழகத்தின் சார்பாகவும் வைணவத்துறை சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு of CC Committee, Department of English, will deliver the welcome address. Most respected Professor
V. Kamakodi, Director, Indian Institute of Technology, who is going to deliver the endowment lecture in honor of Dr. M.E. Venkatakrishnan, Professor. Professor Venkatakrishnan, Professor Dayanidhi, Professor P.T. Srinivasan sir, retired Professor of Management Studies, University of Madras, Dr. Sankara Narayanan, Dr. Amanullah, invited friends, Batmastri Ayya, Dr. Specialist in Theoretical Physics, Professor James Ponnaya. Ayya, name solunga. Srinivasan, welcome Ayya. And Professor Akilan, Professor Balaji, and faculty members, invited guests. It is a great privilege to host this endowment lecture in the premises of University of Madras, which is considered to be the mother of all universities in southern India. Established in 1857, this university has contributed a lot to nation building, and our director of IIT is a telling example to uphold the legacy of South Indian knowledge system. And his father was a great source of inspiration for many faculty members in the University of Madras. I had the opportunity to meet Professor at his home 3 times, and we spent a lot of time. As Professor Dayanidhi rightly pointed out, he quoted a lot of literary text, including Churchill also. I had the pleasure of listening to Professor William Nodden sir. And such a scholar has given us a gift to the nation in the name of Professor Kamakodi, a great source of inspiration, not only to India, also to Tamil Nadu. Recently, I had the opportunity to listen to Professor Kamakodi in 2 occasions where Chief Minister was the chief guest. Number 1, it was Ulagam Ungal Kaiyil. That is a laptop giving event in World Trade Center, where our Professor Kamakodi spoke about the advantages of computer. Very simple. For his genius, talking about the basic use of computer is very tough. But Professor spoke very well, and CM was looking at him, how he delivered and the usefulness of computer. Next occasion I listened to sir is here. I saw him in the education abroad event in the Kalaivanar Arangam held recently in January, where our Kamakodi sir was invited after receiving his Vatmastri. And CM honored him by giving a kind of great award. He was so happy, sir. And we are proud of you, sir. And I can't believe that sir is here to deliver the lecture. Such a legacy you have, your family has, that we also inherit. This university will speak a lot about your family, sir. And to formally introduce our speaker, our Professor inviting Dr. Kamakodi sir is the director of the IIT Madras and one of the India's leading computer scientists, known for his work in computer architecture, information security and indigenous microprocessor design. Of course, IIT Madras has a kind of link with University of Madras. The then Vice Chancellor, Dr. A.M. Mudaliar, was invited to be part of the founding of IIT. So whenever I go to IIT, I used to see the statue of A.M. Mudaliar also. So that is, I always think that is a great connection that University of Madras and IIT always must cherish. And a graduate of IIT himself, Professor obtained his MS and PhD in Computer Science and Engineering from the Institute, joined the CSE faculty in 2001 and took over as director in January 2022. His research spans computer architecture, VLSI design and cyber security, and he heads the Microprocessor Development Program and the Information Security Education and Awareness ISEA program at IIT Madras, funded by Ministry of Electronics and Information Technology.
Professor is widely recognized as the driving force behind Sakti, India's first indigenous industrial-grade microprocessor family, which has become a symbol of the country's push towards technological self-reliance. Professor Kamakodi has also served in several key national roles. He is a member of the National Security Advisory Board, has chaired the Government of India's Artificial Intelligence Task Force by Ministry of Commerce and Industry, and serves on technology committees of bodies such as the National Stock Exchange and the Reserve Bank of India. Professor has been involved in policy work around the national education policy and is a member of high-level committees on higher education restructuring. Under his leadership, IIT Madras has strengthened its position as India's top engineering institution, consistently leading the national rankings and expanding its role in deep tech research, startups, and industry-linked innovation. In recognition of his contributions to computer architecture, indigenous technology development, and national security, Professor Kamakodi was conferred the Padma Shri in 2026. Professor, you are most welcome to deliver Dr. M.A. Venkatakrishnan Endowment Lecture 25-26. The floor is yours, Professor. Thank you so much. We request Professor Mr. Armstrong to honor our chief guest, Professor V. Kamakodi, Director, Indian Institute of Technology, Madras. श्री कांची पीठ मध्य तेजः पुंजमयी परा देवी सर्वजगन्माता दध्यान्न सर्वमंगलम श्री कांची कामकोट्याख्य पीठाधिष्ठितम् अद्भुतं भावये अहं महामोहद्वान्त संघातकं महा आचार्य चरणद्वन्द्व स्मृतिः वाचकरूपिणं मां कृत्वा कुरुते व्याख्यां महामन्त्र प्रभुर्यतः प्रणौमि दक्षिणामूर्ति व्यासशंकर रूपिणं ज्योतिर्मयं गुरुं चंद्रशेखरेंद्र सरस्वती. இந்த கேம்பஸுக்கு நான் 1975 அப்பாவோட வந்திருக்கேன். இன்னைக்கு அந்த நாள் ரொம்ப மனசுக்கு ரொம்ப ஞாபகமாக இருக்கு, ரொம்ப நாஸ்டாலஜிக்காக இருக்கு. இங்கே கண்ணன் அவர் தான் லிஃப்ட் அட்டெண்டராக இருந்தார், டிஎம்பி மகாதேவன் இங்கே ப்ரொஃபஸராக இருந்தார். இன்னைக்கு இந்த ஹாலில் எங்கள் அப்பாவோட ஸ்டூடெண்ட்டோட ஒரு என்டோமெண்ட் லெக்சர் டெலிவர் பண்ணதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அதாவது ஏதோ கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர் தான் ஒரு அளவு பேச முடியும், ஏதோ டாபிக் வேறு. இருந்தாலும் ரகுவம்சத்தில் சொன்ன மாதிரி பிராம்சலப்தே பழைய லோபாத்து உபாகுவே வாமனா எம்ஏ வெங்கடகிருஷ்ணன் என் விழிநாதன் மெட்ராஸ் யூனிவர்சிட்டின்னு அந்த பழத்தோட ஒரு லோகத்தில் உபாகுவ வாமனா குட்டவா இருக்கிறோம் இப்படியே படிச்சுக்கலாங்கிற ஒரு தைரியத்தில் வந்திருக்கேன். என்னால் ஓரளவு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஏதாவது கரெக்ஷன் இருந்தால் எல்லாத்தையும் நீங்கள் சொல்லி காமிக்கிறேன். முதல்ல வெங்கடகிருஷ்ணன் சாரை பற்றி நம்ம பேசணும். அவர் எங்காத்து குழந்தை, அப்பாவிட்ட ரொம்ப நெருக்கமான சிஷ்யர். இன்னைக்கு இந்த சப்ஜெக்டை பற்றி ஓரளவு நான் ப்ரிப்பேர் பண்ணின்னு வந்திருக்கேன். அப்பா கூட அவர் இருந்த ஒரு சான்ஸ்கிரிட்டில் ஒரு ஈடுபாடு எனக்கு ஃபார்மலாகவும் இல்லை ஈவன் இன்ஃபார்மலாகவும் இந்த சான்ஸ்கிரிட் நான் படிக்க விட்டுட்டேன். நான் இன்ஜினியரிங்னு போயாச்சு. இந்த ஒரு அளவு இதை ப்ரிப்பேர் பண்ணின்னு வந்திருக்கேன். ஸோ நீங்கள் எல்லாரும் இருந்து கேட்டு இல்லை ஏதாவது பிழை இருந்தால் எனக்கு எல்லாத்தையும் கரெக்ஷனாக சொல்ல வேண்டியது. இந்த வெங்கடகிருஷ்ணன் சார் என்டோமெண்ட் லெக்சர் கொடுக்கணும்னு சொன்னோன்னே அவரோட ஒரு மேக்னம் ஓப்பஸ் கான்ட்ரிபியூஷன் டு த வேர்ல்டு எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. குறிப்பாக அந்த விஷ்ணு சஹஸ்ரநாமம். அந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை ஜஸ்ட் அர்த்தம் இல்லை, 3 பாஷ்யங்கள், அதை 3ஐயும் ஒன்று சேர்த்து ஒரே புத்தகத்தில் கிட்டத்தட்ட ஒரு 700 பேஜஸ் அதை பண்ணி கொடுத்ததுங்கிறது பெரிய கான்ட்ரிபியூஷன். அதுக்காக எல்லாரும் அவருக்கு ஒரு பாராட்டுகள் தெரியணும். குறிப்பாக ஆதிசங்கரோட அத்வைதபரமான ஒரு இன்டர்பிரேஷன்,
பராசர பட்டர், அதாவது ராமானுஜருடைய சிஷ்யரோட புத்திரன். அது ஒரு விசிஷ்டாத்வைத்தமான பரமான ஒரு இன்டர்பிரிட்டேஷன். அப்புறம் ஸ்ரீ சத்யசந்த தீர்த்தர் துவைத்தபரமான ஒரு இன்டர்பிரிட்டேஷன். இதற்கு மேலாக ஒரு 50 பக்கம் ரொம்ப சாலிட் இன்ட்ரோடக்ஷன். ரொம்ப படிச்சு நிறைய நமக்கு விஷ்ணு சஹஸ்ரநாமம் பற்றி அப்பதான் தெரிஞ்சுட்டு அதோட மகிமையை பற்றி நிறைய தெரிஞ்சுது. இப்படி நமக்கு இதுக்கு ஈக்குவல் அண்ட் பேரலல் ஒரு ஒர்க்கு நடந்ததுன்னா டி.கே. கோவிந்தராவ் எழுதின 5 புஸ்தகங்க. அதாவது தியாகராஜ கீர்த்தனை, முத்துசாமி தீக்ஷர், ஷியாமா சாஸ்திரி, புரந்தரதாசர், சுவாதி திருநாள், அப்புறம் வர்ண மாளிகா. அந்த காலத்துலேருந்து இந்த காலம் மட்டும் இருக்கிற அத்தனை கம்போசரோட இது. இன்னைக்கு ஏதாவது ஒரு டவுட் எதுலையாவது வந்ததுன்னா அந்த கீர்த்தனைகள்ல டக்குன்னு ஒரு ரெடி ரெக்கனரா அந்த புஸ்தகம் இருக்கு. அதே மாதிரி விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கு இன்னைக்கு இந்த புஸ்தகத்தை விட எனக்கு வேற எந்த புஸ்தகமும் இவ்வளவு ஈஸி ரெக்கனிங்கா எனக்கு தெரியல. ஸோ ரொம்ப 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 தேங்க்ஸ் இதுக்காக. அடுத்ததாக இன்னைக்கு கலியுகத்திற்கு ரொம்ப தேவையான ஒரு கருத்து என்னன்னா, திரௌபதி புடவை ஒரு கையால பிடிச்சிட்டு கிருஷ்ணா கிருஷ்ணான்னு கத்தினா வரல, 2 கையை விட்டுட்டு கிருஷ்ணான்னு கட்டினா அப்பதான் வந்து அனுகிரகம் பண்ண. அதனால இதுல நம்ம பூஜையிலேயே அந்த பிரார்த்தனை இருக்கு, அந்யதா சரணம் நாஸ்தி துவமைவ சரணம் மமா தஸ்மாத் காருண்ய பாவேன ரக்ஷ ரக்ஷ மகேஸ்வரா. அந்யதா சரணம் நாஸ்தி, 2 கையும் தூக்கிட்டு உன்னை வேற உன் கதியை விட்டா எனக்கு உன்னை விட்டா வேற எந்த கதியும் இல்லைன்னு சொல்லி திரௌபதி அலறினோட கிருஷ்ணர் வந்து காப்பாத்தினார். அதனால பல காலகட்டங்கள்ல நம்ம மனுஷ எண்ணத்துக்கும் மேல ஒரு பவர் தேவைப்படுறது. நமக்கு நம்மளால சால்வ் பண்ண முடியாதுங்கிற ஒரு பெரிய ஒரு மனுஷ எண்ணத்துக்கு மேல ஒரு பவர் தேவைப்படுறது. அதற்கு இன்னைக்கு நமக்கு இந்த கலியுகத்துல ஒரு பெரிய வரப்பிரசாதம் விஷ்ணு சஹஸ்ரநாமம். இதற்கு ஒரு எடுத்துக்காட்டு நான் சொல்லிட்டு மேல அதை பத்தி பேச ஆரம்பிக்கிறேன். ரொம்ப ஒரு நெருங்கிய நண்பர், அவரோட குழந்தைக்கு திடீர்னு ஒரு மாசத்துக்குள்ள கல்யாணம் இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய என்னன்னு டயக்னைஸ் பண்ண முடியாத ஒரு வியாதி, பேச முடியல, நடக்க முடியல, சுய நினைவு இல்லை. அப்படி இருக்கிற காலகட்டத்துல எப்படியோ அவர் வந்து பெரியவாளை பார்க்கணும்னு அழைச்சிட்டு வந்துட்டார். அன்னைக்கு நாங்களும் எல்லாரும் இருந்தோம். இந்த பொண்ணோட அத்தை அவ வந்து அழகா இந்த மாதிரி இருக்கு, கல்யாணம் வச்சிருக்குன்னு. பெரியவா அந்த சமயம் 6-6:15 ஆனோடனே எல்லாரையும் நிறுத்திட்டு விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை சொல்ல சொன்னார். எல்லாம் அங்க வந்த பண்ணிட்டாலும் எல்லாரும் சேர்ந்து விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொன்னா முழுசா கேட்டுருந்தா. இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமம் முடியாத சமயத்திலேயே இந்த குழந்தை மூஞ்சியில ஒரு தெளிவு தெரிஞ்சது. அப்புறம் அந்த அத்தையை கூப்பிட்டு, உங்க அத்தை சிவபூஜை இருந்தா அடுக்கு சம்பரத்தி அதை வச்சு மேல டெய்லி பாலாபிஷேகம் பண்ணி அந்த பாலை வந்து ஒரு 15 நாள் குடினா. அங்க இருந்து அப்ப ஏதோ கொஞ்சம் இதாச்சு. அப்புறம் இன்னும் கல்யாண இன்விடேஷன் இருந்தது. இந்த 30 நாள்ல கல்யாணம் ஆயிடுச்சு. இந்த மாதிரியாக ஒரு பெரிய அது அவளுக்கு வந்து எந்த டயக்னோசிஸும் இல்லை. இது ஒன்றும் கண்ணு கம்ப்ளீட்டா கட்டினது. அதுல அந்த மாதிரியான ஒரு கிரைசிஸ் சுச்சுவேஷன்ல நமக்கு வந்து ஒரு பெரிய அனுகிரகபரமான ஒரு கிரந்தமா விஷ்ணு சஹஸ்ரநாமம் இருக்கு. இது நான் பர்சனலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பெரியவாழ்த்த இருந்த போது இது நடந்த விஷயம். அதனால இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமங்கிறது நமக்கு பீஷ்மரால் கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய மகா கிரந்தம். இந்த கலியுகத்துல நம்ம எத்தனையோ சேலஞ்சஸை ஃபேஸ் பண்றோம். விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை அண்டி இருந்து அதை ஜெயிக்கலாம்ங்கிற ஒரு தைரியம் நமக்கு கொடுக்கறது இந்த கிரந்தம். அடுத்ததா இந்த இதுக்கு விஷ்ணு சஹஸ்ரநாமம் கீதையிலேயே பகவான் வந்து நமக்கு சொல்லியிருக்கார். அனன்யாஸ் சிந்தையன் தோமாம் ஏஜனா பரிபாசதே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் மகாமியம். யார் என்னையே நினைத்து உபாசிக்கின்றானோ அவர்களுடைய தேவைகளை நான் பார்த்து கொள்வேன் அப்படின்னு பகவான் சொல்லியிருக்கார். அதனால்தான் அப்பா அடிக்கடி சொல்வார், அகண்ட லோக க்ஷேமார்த்தம்னு நினைச்சு நீ ஜபத்தை பண்ணிடு, உனக்கு என்ன தேவையோ அது பகவான் உனக்கு கொடுப்பார். நீயா போய் பகவான்கிட்ட கேட்காத. ஒரு கதையை சொல்லுவார். ஒருத்தட்ட ஒரு குதிரை இருந்தது. அந்த குதிரை கெட்டு போயிடுது, காணா போயிடுது. எல்லாரும் என்ன பேட் லக் அப்படின்னா, அந்த குதிரை ஒரு பெண் குதிரை காட்டுக்கு போய் இன்னொரு 4 ஆண் குதிரையோட வந்துடுச்சு. எல்லாரும் என்ன குட் லக் அப்படின்னா, இந்த குதிரையை டேம் பண்றேன்னு சொல்லி ஒரு பையன் அவனோட பேரன்
ஏறி கீழே விட்டு கையை முடிச்சுட்டான், என்ன பேட் லக்குன்னா. பக்கத்து ஒரு ராஜா வந்து இந்த இந்த கிங்டம் மேல வார் தொடுத்தான். சண்டை தொடுத்தோன்னே ஃபிசிக்கலி டிசேபிள்டு, அதே மாதிரி எல்டர்லி பீப்புள் நீட் நாட் பார்ட்டிசிபேட் இந்த வார்னா. இப்போ எல்லாரும் என்ன குட் லக்குன்னா, ஸோ நமக்கு எது பேட் லக்குன்னு தெரியுதோ அது குட் லக், நமக்கு எது குட் லக்குன்னு தெரியுதோ அது பேட் லக்காக இருக்கும். அதனால பகவான்கிட்ட விட்டுரும் அப்படிங்கிற இருக்கும். அதே மாதிரி இப்பேற்பட்ட ஒரு பகவானோட 1000 நாமாக்களை சொல்றது இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்தோட ஒரு பெரிய மகிமை. இதோட ஒரிஜினே கிருஷ்ணர் கலப்பை விட்டு தர்மர் போய் கேட்ட, எல்லாரும் 5 கேள்வின்னு நினைச்சோம். இந்த கிரந்தத்தை பார்த்துதான் 6 கேள்வியா இருக்குன்னு நமக்கு தெரிய வந்தது. 6 கேள்வி. கிமேக்கம் தெய்வத்தம் லோகே கிம்பாப்பேக்கம் பராயணம், ஸ்துவந்தக்கம் கமச்சந்த பிராப்னியூர் மானவார்ஷுவம், கோதர்ம சர்வதர்மானாம் பவத பரமோதக, கிஞ்சவன் உச்சதே ஜந்துர் ஜென்ம சம்சார பந்தனான். இந்த 6 கேள்வி கேட்டார். ஒரு கேள்விக்கும் அழகா பதில் சொல்லிட்டு வர்றார். அந்த பீஷ்மரும் பதில் சொல்றார். அதோட ஜஸ்டிஃபிகேஷனும் இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல வருது. இதுதான் இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்தோட ஒரு அழகு. முதல்ல கிமேக்கம் தெய்வத்தம் லோகே, யார் இந்த உலகத்தில் முதன்மை கடவுள்? இதோட சந்தேகத்தோட ஒரிஜின் என்னன்னா, நிறைய இடத்துல ஹரி பெரியவரா ஹரன் பெரியவரா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்துருக்கு. இப்படி பல சிந்தனைகள் நமக்கு வரும்போது, யார் இந்த உலகத்துக்கு முதன்மையான கடவுள் அப்படிங்கிறதுக்கு அப்பா ஒரு கதை எனக்கு சொல்லியிருக்கார். அப்பாவோட ஒரு 10-12 வயசு இருக்கும். விஷ்ணுபுரம்ங்கிற எங்க கிராமம். இந்த விஷ்ணுபுரம் கிராமத்துல பெரியவாளோட கேம்ப். அன்னைக்கு சிவராத்திரி. அந்த விஷ்ணுபுரம் அரசலாறுன்னு ஹரிஸ்ருதா, அதாவது விஷ்ணு கூப்பிட்டு வந்த ஆறு, அதனால அந்த 6 பேரு ஹரிஸ்ருதான்னு பேரு, அரசலாறு. அதுல ஸ்நானம் பண்ணிட்டு இருக்கார். ஸ்நானம் பண்ணிட்டு, இன்னைக்கு சிவராத்திரி, நான் விஷ்ணுபுரத்துல இருக்கேன், அடுத்து வைகுண்ட ஏகாதசி, அப்ப சிவபுரத்துக்கு போறேன், சிவனும் விஷ்ணு ஒண்ணுதானே அப்படின்னு எல்லாருக்கும் புரியுற மாதிரி ஒரு அழகான ஒரு இதை சொன்னார். அதனால இந்த பர்டிகுலர் கொஸ்டினுக்கு இவ ஆன்சர் பீஷ்மர் கொடுக்கறதே, பீஷ்மர் வந்து ஒரு ரிவர்ஸ்ல கொடுத்திருந்த. பட் நீங்க அந்த முதல் செக்ஷன் ஆஃப் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை படிச்செல்லாம் இந்த ஸ்லோகம் தெய்வத்தம் தேவதானாம்ச பூதானாம் யோயஸ்பிதா யத சர்வாணி பூதானி பவந்தியாதி யுகாகமே யஸ்மிஞ்ச பிரளயம் யாந்தி புனரேவ யுகக்ஷயே தஸ்ய லோக பிரதானஸ்ய ஜெகநாதஸ்ய பூபதே விஷ்ணோர் நாம சகஸ்ரமே சுனுபாப பயாபகம். அதாவது முதல்ல பிரம்மாவை படைச்சு அவரால் மற்ற தேவதைகளையும் பூதங்களையும் படைத்த விஷ்ணு நம்மளுடைய முதன்மை கடவுள், அவரை துதிக்க வேண்டும். அதாவது யுகாகமே அப்படின்னு போட்டு அந்த வார்த்தையை வச்சு ரொம்ப முக்கியமா சொல்லியிருக்கார். இதுல வந்து விஷ்ணு வந்து நம்ம இதுக்கு காரணம், நம்ம ஜெகத்துக்கு காரணம் அப்படிங்கிறத நிறைய தர்க்க சங்கரம் பேஸ் பண்ணி இதுல நிறைய இன்டர்பிரேஷன் இருக்கு. நம்ம தர்க்க சங்கரத்துல பார்த்தோம்னா, அன்னம்பட்டர் தர்க்க சங்கரத்துல காரணம்ங்கிறது 3 விதம். ஒண்ணு சமவாயி காரணம். அதாவது நம்ம துணியை எடுத்தோம்னா அந்த துணி நூல், இதுக்கு சமவாயி காரணம். இந்த நூல் இல்லைன்னா அந்த துணி இருக்காது. அந்த நூல்கள் அடுத்தது அசமவாயி காரணம், அதாவது இன்ஸ்ட்ருமெண்டல் காஸ். அசமவாயி காரணம் அதாவது இது நான் இன்னரண்ட் காஸ். அதாவது என்னன்னா, அந்த துணிகளை சேர்க்கிறது, அதுக்குள்ள இந்த நூல்களை சேர்க்கிறது, நூலுக்குள்ள இருக்கிற ஒரு சம்பந்தம், அது வந்து அசமவாயி காரணம். நிமித்த காரணம்ங்கிறது வீவர், நெசவாளி, அவர் அதை தொடுத்து அதை துணியா கொடுக்கிறார். அதனால ஒரு துணி உருவாக்குறதுக்கு 3 காரணம் இருக்கு: சமவாயி காரணம், அசமவாயி காரணம், நிமித்த காரணம். இதுல பகவான இங்க அதே மாதிரி இதுல சிருஷ்டிக்கு நிமித்த காரணமாக பகவான் இருக்கிறார் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்திலேருந்து நமக்கு தெரியுது. அடுத்தது, எல்லாம் யாரிடத்தில் லயமாகிறதோ அவர்தான் முதன்மை கடவுள். அதனால பகவான் இந்த லோகத்துக்கு சமவாயி காரணமாகவும் இருக்கிறார். அவர்தான் இந்த லோகத்துக்கு கர்த்தா, அவர்தான் இதுக்கு சமவாயி காரணம். அதாவது சமவாயி காரணம், நூல் எப்படி நம்ம கிளாத்துக்கு தேவையோ அதே மாதிரி பகவான் இந்த உலகத்துக்கு தேவை.
இந்த பகவான் இந்த உலகத்தை சிருஷ்டி பண்ணார், அதனால சமவாய காரணமாகவும் நிமித்த காரணமாகவும் பகவான் இதில் இருக்கிறார் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்திலேருந்து நமக்கு தர்க்க ரீதியா தர்க்க சங்கர ரீதியா நமக்கு தெரிய வருது. அதனால இதுக்கு பெரியவா ஒரு எடுத்துக்காட்டா, ஒரு காலத்துல இது மாதிரி பல ஜபங்கள் பண்ண வேண்டியிருக்கு, பல பூஜைகள் பண்ண வேண்டியிருக்கு. ஒரு கான்சென்ட்ரேட்டடா நம்ம ஒரு ஒரு சிந்தனை நமக்கு வரணும் அப்படின்னு பெரியவா அப்பா எப்போ கேட்ட போது, நீ என்ன சர்வாத்ம பாவத்துல உபாசிக்கலாம்ப்பான்னு சொன்ன. நீ என்ன சர்வாத்ம பாவத்துல என்ன, அதனாலதான் நாங்க எங்க ஆத்துல நாங்க பூஜை பண்ற போது கடைசியா விளக்கு பகவான் சர்வாத்மகா ஸ்ரீ காஞ்சி காமகோட்டி பீடாதீஸ்வரர் ஸ்ரீ காமாட்சி சுரூப அஸ்மத் குருச்சன்னாரவிந்த பிரியதாம் அப்படின்னு எல்லாத்தையுமே பெரியவாளுக்கு அர்ப்பணம் பண்ற மாதிரி நாங்க எங்க குடும்பத்துல இந்த பழக்கம் வச்சுட்டு இருக்கோம். அதனால ஒரு குருவை சர்வாத்ம பாவம் எல்லா கடவுளாகவும் எல்லா பரபிரம்ம சுரூபமாகவும் அவரை பார்த்து நம்ம உபாசிக்கணுங்கிறது. அதையும் இந்த ஸ்லோகத்துல நம்ம விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல இந்த ஸ்லோகம் நமக்கு பிராக்டிக்கலா நமக்கு அதை தெரியப்படுத்துறது. அதே மாதிரி அவரையே நம்முடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளுக்கும் நாம் செய்யும் காரியத்துக்கெல்லாம் காரணமாக பாவித்தார். அதாவது எல்லாம் அவன் செயல் அப்படின்னு நினைச்சுட்டா அந்த பூர்ண தன்மை நமக்கு நிச்சயமாக வரும். அதனால இது பிராக்டிக்கலா நான் ஃபாலோ பண்ணுறது என்னன்னா, ஐஐடிக்கு போறோம், நிறைய சேலஞ்சஸ் இருக்கு, ஒரு இன்ஸ்டிடியூஷன், ஒரு காம்ப்ளெக்ஸ் செட்டப், அதை நல்லா அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணணும். இதுக்கு என்னோட ப்ரொடியூசர் ப்ரொஃபசர் பாஸ்கர், அவரோட ப்ரொடியூசர் ப்ரொஃபசர் அனந்த் எனக்கு ஒன்று சொல்லி கொடுத்தாரு. டேரக்டர் ஆனோன்னா ஃபோன் பண்ணி ஆசீர்வாதத்துக்காக ஃபோன் பண்ணேன். இப்போ சொன்னேன், எல்லாம் அவன் செயலுக்கு பேடு. அதாவது காலம்பரம் வரத்தே ஜலகண்டீஸ்வரர் கோவில் இருக்கு, போய் சாமி கிட்ட நின்று, அப்பா நீ கொடுத்த பொசிஷன், சந்தோஷமா உள்ள போறேன், சாயங்காலம் சந்தோஷமா வெளில போறது உங்க கையில அப்படின்னு அவர் கையில ஒப்படைச்சிடும். நல்லபடியா இன்ஸ்டியூட் நடத்தலாங்க. இன்னி வரையில் ஏதோ ஓடிட்டு இருக்கு எனக்கு. அது எப்போதுமே நான் செய்யறேங்கிற ஒரு 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 எண்ணத்தை விட்டுட்டு கடவுள் செய்யறார் நம்ம இருக்கோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இருந்தா நிச்சயமா அந்த ஒரு ஒரு சக்சஸ் இருக்கும், ஒரு தெய்வீகம் இருக்கும். நம்ம செய்யற ஒரு இதுலயும் ஒரு தெய்வத்தோட ஒரு சப்போர்ட் இருக்கும். இதுதான் இந்த பர்டிகுலர் கேள்வியோட பதிலும் இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்தோட அந்த ஸ்லோகமும் நமக்கு சொல்லி கொடுக்குற ஒரு பெரிய இது. அதுக்கு அடுத்தது இப்ப பேசுறதை கூட அப்பா ஒரு ஸ்லோகம் சொல்லி கொடுத்திருக்கார். ஆச்சாரிய சரண துவந்த ஸ்மிருதிகி வாச்சக ரூபினம் மாம் கிருத்வா குருத்தே வியாக்கியா நாக மந்திர பிரபுரேதா. நான் பேசுற பேச்சுக்கு நான் எஜமானன் இல்லை, நீதான் எஜமானன் அப்படின்னு சொல்லி நம்ம பேச ஆரம்பிச்சா குரு கடாட்சத்துல நம்ம பேச்சு சோடையா போகாது, ஒரு அளவுக்கு நல்லா இருக்கும். அது மாதிரி ஒரு பேப்பர் எழுத ஆரம்பிச்சாலும் அதே தான் இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு எழுதுறது, ஒரு அளவு அக்செப்ட் ஆயிடுறது, ரிஜெக்ட் ஆகாம. ஒரு குருவோட அனுகிரகம்ங்கிறது ரொம்ப ரொம்ப பரிபூர்ணமாக இருந்தால்தான் நம்மளால இதுக்கு மேல போக முடியுங்கிறது இந்த முதல் கேள்வியோட ஆன்சர்ல இருந்து நமக்கு பிராக்டிக்கலா இன்னைக்கு யூஸுக்கு வர்றதுக்கு இது ஒரு பெரிய உபதேசம். அடுத்தது கிம்பாத்யேகம் பராயணம். கிம்பாத்யேகம் பராயணம்ங்கிறதுக்கு பரம புருஷார்த்தம்ங்கிறது என்ன, பரம புருஷன்ங்கிறது யாரு அப்படிங்கிறதுக்கு கேள்வி. இதுக்கு அழகா பீஷ்மர் சொல்லின்னு வரத்தே, பரமம்யோ மகத் தேஜா பரமம்யோ மகத் தபா பரமம்யோ மகத் பிரம்ம பரமம்ய பராயணம் பவித்ரானாம் பவித்ரம்யோ மங்களானாம் ச மங்களம். இப்படி ஒரு கிருஷ்ணருக்கு அவர் எவ்வளவோ அப்ஜெக்டிவ்ஸ் கொடுத்து இந்த கிருஷ்ணரை நம்ம இங்க அவரை பரமபுருஷன்கிறதுக்கு டெஃபினேஷனை கொடுக்குறார். இதுல ரொம்ப அழகான இது என்னன்னா, பவித்ரானாம் பவித்ரம்யோ. இப்ப கங்கைங்கிற தீர்த்தங்கள், கங்கை முதலிய தீர்த்தங்கள், பெரிய கஷேத்திரங்கள், அந்த தெய்வத்தோட சம்பந்தத்தினால்தான் அதுக்கு அந்த பவித்திரத்துவம் வருது. அதனால எது இப்ப நம்ம அதை பவித்திரம் பண்ணுறதோ அதோட சம்பந்தமா இருக்கிற பவித்ரானாம் பவித்ரம் அவர் அவரை கிருஷ்ணஸ்வரூபமா இதுல சொல்ற. அதனால்தான் நமக்கு இந்த ஸ்லோகத்துல இன்னொன்னு அவர் அழகா வெங்கடகிருஷ்ணன் எழுதினது பரமம் பராயணம், பரமம் சகா பராயணம் கூட சொல்லியிருக்கலாம். அந்த யகா சப்தம் எதுக்கு போட்டாருன்னா,
இதுதான் அப்படிங்கிறது. அதாவது இதுதான் ஒரு சுப்ரீம் டெய்டி, இவர் தான், இவரை தவிர வேற யாரும் இல்லைங்கிறது இந்த யகாபரத்தினால வரும். சகாபரம் போட்டா என்ன ஆகும்னா இதுவும் ஒண்ணு, இது மாதிரி பலது இருக்குங்கிறதுக்கு அதை எம்பசைஸ் பண்ணுறதுக்கு. அதனால ஒரு ப்ரொனவுன்ல அவ்வளவு விஷயம் நம்ம சம்ஸ்கிருத பாஷையில இருக்கு. இதையும் ரொம்ப அழகா இந்த ஸ்லோகம் நமக்கு சொல்லிடுது. இதுல ரொம்ப அழகான, இது ஒரு சான்ஸ்கிரிட் டெஸ்ட்ல உள்ள ஒரு ரொம்ப கிராமட்டிக்கல் நுவான்ஸ். இது ரொம்ப அழகா புரந்தரதாசர் அன்னமாச்சாரியா அவரோட கீர்த்தனையில பரமபுருஷ நிருப்பமான சரணு சரணுரேன்னு சண்முகப்பிரியால பாடியிருக்கா. எம்எஸ்எம்மா பாலாஜி பஞ்சரத்னத்துல 2வது செக்ஷன்ல கொடுத்துருக்கா, 2வது 3வதுலயே கொடுத்துருக்கா. அதான் பரமபுருஷ நிருப்பமானன்னா அன்பேரலல் மேட்ச்லெஸ் அப்படின்னு அர்த்தம். அந்த அளவு ஒரு அன்பேரலல் பரமபுருஷா தான் இவர் ஒருத்தர் தான் அந்த பரமபுருஷன்ங்கிறது அன்னமாச்சாரியார் அழகா அந்த கீர்த்தனையில சொல்லியிருக்கார். அதனால அந்த 2வது கேள்வி, யாரு புருஷோத்தமர், யாரு நான் பரமபுருஷர் அப்படிங்கிற கேள்வி, பீஷ்மரோட கேள்விக்கு கிருஷ்ணர் தான்ங்கிறதுக்கு இந்த அழகான ஸ்லோகத்துல நமக்கு பல இண்டிகேஷன்ஸ், பல கிராமட்டிக்கல் நியூவான்சஸோட பீஷ்மர் அந்த ஒரு அழகான ஒரு ஆன்சர் அது கொடுத்துருக்கார். அது 3வது கேள்வி, ஸ்துவந்தக்கம் ப்ராப்னுயர் மானவார்ஷகம். ஸ்துவந்தக்கம் அப்புறம் அர்ச்சந்தங்கம். ஸ்துவந்தக்கம் ப்ராப்னுயர் மானவார்ஷகம், யாரை துதித்து சர்வ மங்களத்தையும் பெறுவார்கள். எனக்கு சர்வ மங்களம் வேண்டாம், யாரை துதிக்க வேண்டும்? அதுக்கு அழகான பதில், அநாதி நிதனம் விஷ்ணும் சர்வலோக மகேஸ்வரம் லோகாத்தியக்ஷம் ஸ்துவன் நித்யம் சர்வ துக்காதிகோ பவே. சாஸ்திரத்துல சொன்ன உபாயத்தை அனுஷ்டித்து அதுக்கு அனுஷ்டிக்க தெரியாத ஒரு பிராணியின் கதி கூட லோகாத்தியக்ஷம். இந்த வேர்ட்ஸ் ஆஃப் பீஷ்மரை நம்ம அழகா கவனிக்கணும். எதுக்கு லோகாத்தியக்ஷம்னு போட்டார்? லோகாத்தியக்ஷம் எல்லா உலகத்தையும் பிரத்யட்சமாக பார்ப்பவர் அப்படிங்கிற பதம் எதுக்காக இங்க வந்ததுங்கிறதுக்கு, எல்லா சில பிராணிகள் இருக்கு, எறும்பு இருக்கு, அதுக்கு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அதுக்கு எப்படி அதை ஸ்தோத்திரம் பண்ண தெரியாது, மேபி ஸ்தோத்திரம் பண்ணுறதோ நம்ம. அப்படி இருக்கிற பிராணிக்கும் கூட ஒரு அவருக்கு என்ன அதுக்கு என்ன நல்ல கதி பெறத்துக்கு என்ன வேண்டுமோ அதை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பண்றார் அப்படிங்கிறதுக்கு தான் லோகாத்தியக்ஷம்ங்கிற பதத்தை போட்டிருக்கார். இப்பேற்பட்ட அழகான ஒரு இது, எல்லா துக்கங்களிலும் விடுபட்டு சர்வ மங்களம்ங்கிறதுக்கு இந்த இடத்துல மோட்சம். நம்ம பிராக்டிக்கல் மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்ட்ல சுபமான காரியங்கள் ஆத்துல நடக்கணும்னு நினைப்போம். ஒரு பிலசாபிக்கல் ஸ்பிரிச்சுவல் அவுட்லுக்ல பார்த்தா இது நமக்கு மோட்சம் கிடைக்கும்ங்கிறது நமக்கு இதுல என்ன தெரிய வருது. அடுத்தது 4வது கேள்வி, கமர்ச்சந்த பிராப்னுயர் மானவார்ஷுபம், யாரை அர்ச்சித்து சர்வ மங்களத்தையும் அடைய வேண்டும்? அதுக்கும் அழகா சொல்லியிருக்கார். தமேவச்சா செயல் நித்தியம் பக்தியா புருஷம் அபயம் தியாயன் ஸ்துவன் நமசெஞ்ச எஜமானஸ் தமேவச்சா. அந்த புருஷம் அபயம்ங்கிறதுல அழிவில்லாத பரபிரம்மமாக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை சொல்றார். அடுத்தது 5வது கேள்வி, கோ தர்ம சர்வ தர்மானாம் பவத பரவோமதா, எல்லா தர்மத்திலும் சிறந்த தர்மம் எது அப்படின்னு அவரோட கேள்வி. இந்த தர்மம்னா உபாசனை, அதற்கு பதில் அவர் சொல்றார், ஏஷமே சர்வ தர்மானாம் தர்மோதி கதமோ மதா யத்பத்யா புண்டரீகாட்சம் ஸ்தவை ரட்சை நரசதா. அதுல அழகா புண்டரீகாட்சம்னு போட்டிருக்காரு. என்ன புண்டரீகாட்சம்னா கண்ணுக்கு ரொம்ப அழகா தெரியவர். இப்பேற்பட்ட ஒரு அழகான மூர்த்திய யாரு உபாசிக்கிறாளோ அதை உபாசிக்கிறது தான் பெரிய தர்மம் அப்படிங்கிறது. அதாவது பகவானை நாம் அணுகலாம், அவரை நினைப்பது, அவருடைய குணங்களை கீர்த்தனை செய்வது, அவரை வணங்குவது, அவரிடம் சரணாகதி ஆவது, இதெல்லாம் யாரு இந்த பிராக்டிஸ் பண்றாங்களோ அதுதான் தர்மம், அதுதான் மெயின் தர்மம். இந்த உலகத்துல நான் பண்ண வேண்டிய தர்மம் என்னன்னா பகவானை நம்ம பிரார்த்திக்கணும்னு. அதான் நீங்க இப்ப இதெல்லாம் பார்த்தோம்னா நம்ம பூஜா விதானத்துல நீங்க பார்த்தீங்கன்னா முதல்ல தியானம் இருக்கும், அடுத்தது ஆவாகனம் இருக்கும், அதுக்கப்புறம் அங்க பூஜை, அதுல பகவானை நம்ம டிஸ்கிரைப் பண்றோம், அப்புறம் அர்ச்சனை, அவருடைய குணங்களை சொல்றோம், அதுக்கப்புறம் நமஸ்காரம், அப்புறம் கடைசியாக அப்புறம் பிரார்த்தனை, கடைசியாக சரணாகதி, அந்யதா சரணம் நாஸ்தி துவமேவ சரணமமா
தஸ்மாத் காருண்ய பாவேன ரக்ஷ மகேஸ்வரா ரக்ஷ மகேஸ்வரின்னு சொல்றோம். அதனால நம்ம பூஜா விதானத்துல எப்படி இருக்கோ அதை இந்த ஸ்லோகத்துல அழகா கேப்சர் பண்ணியிருக்க. இது நமக்கு பூஜா விதானத்தை நமக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு பெரிய மந்திரம். அப்புறம் கடைசியா 6வது கேள்வி, கிஞ்சபன் உச்சதே ஜந்து ஜென்ம சம்சார பந்தனாத். அதாவது எந்த ஜபத்தை பண்ணினா, ஏன் ஜபம்னு போட்டாங்கன்னா விஜயானம் ஜப யோசின்னு முன்னாடியே கீதையில சொல்லிட்டார். அதனால எந்த ஜபத்தை நான் பண்ணா ஜென்ம சம்சார பந்தனாத் நமக்கு கம்ப்ளீட்டா மோட்சம் கிடைக்கும் அப்படிங்கிறது. அந்த இதுல அழகான ஆன்சர், ஜெகத் பிரபும் தேவதேவம் அனந்தம் புருஷோத்தமம் ஸ்துவன் நாம சகசிரேன புருஷ சததோத்திதா. இந்த விஷ்ணு சகஸ்ரநாமத்தை ஜபம் செய்தால் மோட்சம் கிடைக்கும்னு சொல்லி அந்த சகஸ்ரநாமத்தை உலகத்திற்கு கொடுத்து இந்த பெரிய பிதாமகரான பீஷ்ம பிதாமகருக்கு நம்ம எல்லாரும் பெருசா கடமைப்பட்டிருக்கோம். கலியுகத்துல பெரிய யாகங்கள்லாம் செய்யறது ரொம்ப கஷ்டம். அது சாத்தியமானா சாத்தியம் இல்லை. அதுக்கு சுலபமான வழி நமக்கு விஷ்ணு சகஸ்ரநாமம் தான் அப்படிங்கிறது நம்ம அதனால நம்ம இந்த மகாபாரதத்துக்கு நம்ம ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். அதனால ஆதிசங்கரர் பஜகோவிந்தத்துல சம்பிராப்தே சந்நிகிதே காலே நகி நகி ரக்ஷசி துக்கம் கரணே. அதான் நீ படிக்காதேன்னு சொல்ல, படிச்சே அப்படிங்கிற ஒரு கௌரவ கன ஒரு பெரிய அகந்தையோட இருந்துடாத. கடைசியில காப்பாற்ற போறது கோவிந்த நாமம் தான். என்ன வேணா நீ படிச்சிருக்கலாம், படிச்சதை 4 பேர் சொல்லிக் கொடு, ஆனா கடைசியில உங்களுக்கு கோவிந்த நாமம் தான் உங்களுக்கு பெருசா இருக்கும்னு பஜகோவிந்தத்துல அழகா சொல்லியிருக்கேன். அதனால்தான் அடுத்த ஸ்லோகமே மாகுரு தனஜன யௌவன கர்ப்பம் ஹரதி நிமேஷா காலத் சர்வம். ஒரு செகண்ட்ல எல்லாத்தையும் தூக்கின்னு போயிடும். எனக்கு தனம் இருக்கு, என்னை சுத்தி நிறைய ஜனங்கள் இருக்கா, மாகுரு தனஜன யௌவனம், எனக்கு நல்ல யூத் இருக்கு, கர்வம் இதெல்லாம் வச்சு எனக்கு நல்ல பெரிய கர்வம் இருந்தாலும் ஒரே செகண்ட் அவருக்கு காலங்கிறத அழிச்சிடுப்பா. எல்லாரும் பஜகோவிந்தம் 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 சொன்னார். அதனால இந்த ஒரு அழகான விஷ்ணு சகஸ்ரநாமத்தை பல வழிகள்ல இதை இன்டர்பிரேட் பண்ணியிருக்கா. அதாவது ஒரே குணமில்லாத பிரம்மம், ஒரே சத்தியம், அது குணமில்லாத ஒரு பிரம்மம், மிச்சம் எல்லாம் அவித்தியை. இப்ப நம்ம எல்லாம் தனித்தனியா உட்கார்ந்து இருக்கிறது, நம்ம எல்லாம் வேறுன்னு நினைக்கிறது எல்லாமே அவித்தியன்னு சொல்றது அத்வைத பரம். அதே மாதிரி எல்லா கல்யாண குலங்களையும் சரீரமாக கொண்டது பரபிரம்மம் என்பது விசிஷ்டாத்வைதம். பரபிரம்மத்தை காட்டிலும் மற்ற அனைத்தும் வேறுபட்டவை என்று சொல்வது துவைத்தம். ஆனா எல்லா மதமும் ஒற்றுக்கொள்வது பரபிரம்மம்னு ஒண்ணு இருக்குங்கிறத ஒத்துக்கிறோம். அதை நம்ம விஷ்ணு சுரூபமாக இந்த சகஸ்ரநாமத்துல நம்ம வாசிக்கிறோம். அதனால எல்லா மதத்துக்கும் ஒத்த ஒரு பெரிய ஒரு கிரந்தத்தை நமக்கு இங்க கொடுத்துருக்கா. ஒரு தடவை பெரியவா அப்பாவை கேட்டார், விஷ்ணு சகஸ்ரநாமத்துல பிலோசாபிக்கல் எசன்ஸ் எதுல எந்த நாமாக்கள்ல இருக்குன்னு. பலர் சொல்லிட்டு வந்தா. கடைசியா 963, 964, 965, 966 இந்த 4 நாமாக்கள்ல தான் இருக்கு. தத்துவம், தத்துவ விதேகாத்மா, ஜென்மமுக்தி, ஜராதிகா, இதெல்லாம் பிலோசாபிக்கல் எசன்ஸ் இருக்கு அப்படிங்க. இப்ப இந்த ஒரு நல்ல நேரத்துல பாஷ்யம் எப்படி பண்ணியிருக்காங்கிறத அந்த சம்ஸ்கிருதத்தை ஒண்டி படிச்சுடலாம். சங்கரர் தத்துவம் அப்படிங்கிறது சங்கரர் எழுதினது. தத்துவம் அமிர்தம் சத்தியம் பரமார்த்ததா சதத்துவம் வித்தியதே ஏகார்த்த வாச்சினா பரமார்த்த சதோ பிரம்மணோ வாச்சகா சப்தா தத்துவம். அதாவது பிரம்மம் சத்தியம் அப்படின்னு அவர் எழுதியிருக்கார். பராசபட்டர் ததி துக்தியோரிவ ததிசாரா சித் சித்தோர் வியாப்தி பிரயோஜனாபியாம் சாராம்சா தத்துவம். அதாவது தயிர் பால்ல வெண்ணெய் எப்படி ஒழிஞ்சிட்டு இருக்கோ அது மாதிரி ஆத்மஸ்வரூபம் எல்லாத்துக்கும் நடுப்புற இருக்கு, சகல குணங்களையும் வச்சுட்டு அதுக்குள்ள இருக்குன்னு அவரோட ஒரு இன்டர்பிரேஷன். சத்யசந்த தீர்த்தர் குணைஸ்த தத்வார்த்தது இத்துச்ச வஞ்சேதித்வம் தச்ச தத்துவம் சேதி தத்துவம். அதாவது குணங்களால் நம்ம பரவி இருக்கிறது ஆத்ம தத்துவம்ங்கிறது சத்யசந்த தீர்த்தது. அதே மாதிரி தத்துவம் தத்துவ விதேகாத்மாங்கிறது தத்துவ விதுக்கு
தத்துவம் ஸ்வரூபம் யதாவத் வேத்தி இது தத்துவவித் சங்கரர் எழுதியிருக்கார். பராசர பட்டர் ததா தத்துவமாத்மனோ வேத்தி இது தத்துவவித். சத்யசந்த தீர்த்தர் தத்துவம் ஸ்வஸ்வரூபம் வேத்தி இது தத்துவவித். எல்லாமே தம் ஸ்வரூபத்தை உள்ளபடி அறிந்தவர். 3 பேரும் அதே ஒரு விசாரத்தில் கொண்டு வந்திருக்கா. ஏகாத்மாக்கு ஏகாஸ்யா வாசாத்மா சங்கரா சேதி ஏகாத்மா சங்கரர். பராசர பட்டர் சர்வஸ்ய சிதசித் வர்க்கஸ்ய அயமேக ஏவசேஷி போக்தா அபிமானி சேதி ஏகாத்மா. சத்யசந்த தீர்த்தர் ஏகாத்மா முக்கிய சுவாமி. அதனால எல்லாரும் ஒரு ஏகாத்மான்னு இருக்கு. ஆனால் அதோட வேரியஸ் மேனிஃபெஸ்டேஷன் 3 பேரும் சொல்லியிருக்காரு. அப்புறம் ஜென்ம மிருத்யு ஜராதிகா ஒரு நித்தியமாக இருக்கிறது. இந்த ஏகாத்மாங்கிறது நித்தியம்ங்கிறது எல்லாரும் ஒத்துருக்காங்க. அதனால 3 பேரும் தன் மதம் எது நித்தியமான பரபிரம்மம்னு ஒத்துக்கிறதோ அதை ஸ்ரீகிருஷ்ண சுரூபமாக ஒத்துருக்காருங்கிறது இந்த அவ 3 பாஷ்யம், அவளை தொடர்ந்து வந்த பல பரம்பரைகள் இதுலேருந்து நமக்கு தெரியுது. அதனால அந்த சத்தியஸ்வரூபமான இந்த விஷ்ணு சகஸ்ரநாமத்தை நம்ம உபாசிக்கிறோம். அதனால கிருஷ்ணர் தூண்ட, தர்மர் கேட்க, பீஷ்மர் உரைக்க வந்தது இந்த விஷ்ணு சகஸ்ரநாமம். லவகுஷால் மூலமாக எப்படி ராமர் தன் ராமாயண ஸ்டோரியை கேட்டாரோ அதே மாதிரி பீஷ்மர் சொல்லி தர்மருக்கு பீஷ்மர் சொல்லி பிரத்யட்சமா ஸ்ரீ கிருஷ்ணர் அங்கே நின்று தன்னோட சகஸ்ரநாமத்தை கேட்டார். அதான் பெரிய விசேஷம் இங்கே. அதே மாதிரி கீதைன்னா பகவத்கீதை, சகஸ்ரநாமம்னா விஷ்ணு சகஸ்ரநாமம், சுப்ரபாதம்னா வெங்கடேஷ சுப்ரபாதம். அப்பா ஒரு விஷயம் சொன்னார். யாரோ ஒருத்தர் சகஸ்ரநாமம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பெரியவாள்கிட்ட கொண்டு வச்சாலாம். இப்போ பெரியவா சொன்னாதான் பகவான் தூங்கலை, தூங்கினாலும் நீ சகஸ்ரநாமம் சொல்லி எழுந்திருக்க போறது இல்லை, சுப்ரபாதம் சொல்லி எழுந்திருக்க போறது இல்லை, நான் பாதி நாள் மௌனம் என்கிட்ட எதையோ கொண்டு வைக்க வேண்டியது, நான் ஒத்துட்டே மாதிரி நான் ஒருத்தன் கிடைச்சேன், MS சுப்புலட்சுமி கிடைச்சா அவள்கிட்ட போய் இந்த பெரியவா ஒத்துட்டான்னு சொல்ல வேண்டியது, அப்புறம் டியூன் போட்டு பாட வேண்டியது. சம்பிரதாயமான சுப்பிரபாதங்கிறது வெங்கடேச சுப்பிரபாதம் தான். அது எல்லாரும் டெய்லி காலங்கள் பாராயணம் தான் போறோம். எல்லா சுவாமியும் எழுந்துதான் பெரியவா சொன்ன விசேஷம். எதுக்கு சொல்ல வரோம்? 3மே விஷ்ணு பரம் நமக்கு. பகவத்கீதை, அதே மாதிரி விஷ்ணு சஹஸ்ரநாமம், அதே மாதிரி வெங்கடேச சுப்பிரபாதம். இதை குழந்தைகளுக்கு எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கணும். ரொம்ப இம்பார்ட்டண்டாக குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அதே மாதிரி இன்னொரு அப்பா சொல்லிக் கொடுத்த ஒரு ஸ்லோகம், ஸ்வசாகோபனிஷத் கீதா விஷ்ணு நாம சகஸ்ரகம் ருத்ரஞ்ச பௌருஷம் சூக்தம் நித்தியம் ஆவர்த்தையே புதா. ஒரு நாளைக்கு 5 பாராயணம் பண்ணோம். நம்ம சாக்கையில் வந்த உபனிஷத், நாங்கள் தைத்தரிய உபனிஷத், அது மாதிரி அவ சாக்கையில் வந்த உபனிஷத்து. பகவத்கீதை கேயம் கீதா நாம சகஸ்ரம்னு அவரும் பஜகோவிந்தில் எழுதியிருக்கார். அது மாதிரி பகவத்கீதை, விஷ்ணு சகஸ்ரநாமம், புருஷ சூக்தம், ருத்ரம், இது 5 டெய்லி பாராயணம் பண்ணணும் அப்படின்னு இந்த ஸ்லோகம் எடுத்து கொடுத்தது என்னோட குருநாதர் குமரகுரு கணபாடிகள்னு ஆத்தூர் வயல்பாடு சொல்லாவதுனா வேத அத்தியானம் பண்ணிட்டு இருக்கேன். அவர் இந்த ஸ்லோகத்தை எடுத்து கொடுத்தார். அப்பாவும் முன்னாடி இதை ஒரு தடவை சொல்லியிருக்கார். இதை நம்ம கூடிய அளவு ஒரு உபனிஷத்துல ஒரு பஞ்சாதி, எல்லாரும் பிரம்மக்கியம் பண்ணா அந்த ஒரு பஞ்சாதி, கீதையில 2 ஸ்லோகம், விஷ்ணு சகஸ்ரநாமத்துல எவ்வளவு முடிஞ்சதோ, புருஷ சூக்தம், ருத்ரம், ஒரு பஞ்சாதி கூட அன்னைக்கு நம்ம பாராயணம் பண்ணினா இது ரொம்ப சிரேஷ்டம்னு சொல்லியிருக்கு. இதை நம்ம பாராயணம் பண்ணோம். அதாவது பாரத யுத்தங்கள், மகாபாரதங்கிறது ஒயிட்ஸ் எபிக்னா, யுத்தத்துக்கு முன்னாடி சனத் சுஜாத்தியம் சனத்குமாரை கூப்பிட்டு திருதராஷ்டிரருக்கு உபதேசம் பண்ணார். அவர் தமோ குணத்துல இருந்தார், பயம் கலந்த ஒரு வெறுப்பு கலந்த ஒரு ஸ்டேட்ல இருந்தார். இப்போ சனத் சுஜாத்தியம். யுத்தத்தின் போது ரஜோகுணத்துல அர்ஜுனன் தான், அவருக்காக பகவத்கீதை. யுத்தம் முடிஞ்சு சத்துவகுணத்துல யுதிஷ்டர் இருந்தார், அவருக்காக விஷ்ணு சஹஸ்ரநாமம். அதனால மகாபாரதங்கிறது இந்த 3ஐயும் கொண்டது. இந்த மாதிரியான ஒரு கிரந்தம் கிடையாது. இது மாதிரியான ஒரு பாரத ஒய் ஐ எம் ப்ரவுட் டு பி an Indianங்கிற போது இந்த 3 உலகத்துல எப்படி வாழணுங்கிறதுக்கு பல எடுத்துக்காட்டு, பல இதுல இருக்கு. அதனால இதுல இன்னொரு ஒரு கதையும் ரொம்ப இதுல சங்கர விஜயத்துல இருக்கு. அவர் ஆதிசங்கரர் பாஷ்யம் எழுதணும்னு முற்பட்டு நிறைய பாஷ்யங்கள் இருக்கு. 5த்துக்கு எழுதணும், உபனிஷத் பாஷ்யம் எழுதணும், கீதா பாஷ்யம் எழுதணும், விஷ்ணு சஹஸ்ரநாமம் இருக்கு.
அப்படின்னு நினச்ச போது ஒரு சிஷ்யர் ஒரு புஸ்தகம் எடுத்துன்னு வந்தாலும் முதல்ல விஷ்ணு சஹஸ்ரநாமம் தான் எடுத்துன்னு வந்தாராம். திருப்பியும் போய் இன்னொரு நாளைக்கு சரி திருப்பியும் விஷ்ணு சஹஸ்ரநாமம் தான் வந்தாங்க. இப்போ தியானம் பண்ணது சரஸ்வதியை நேரம் வந்து முதல்ல விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கு பாஷ்யம் எழுது, அப்புறம் மிச்சத்துக்கு இதெல்லாம் சொன்னாங்க. அந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கு அப்படி ஒரு பெரிய மகிமை இருக்குங்கிறது நமக்கு தெரிய வருது. ப்ராக்டிக்கலாக இன்னைக்கு வந்து ஒரு வியாதி வருது, ஏன் வருது இந்த வியாதின்னு தெரியல. இப்போ இந்த பிளட் டெஸ்ட் போய் எடுத்தால் ஒரு 50 பக்கம் 60 பக்கம் கொடுக்குறான். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 150-160 பேராமீட்டர் இருக்குது. ஏதாவது ஒரு பேராமீட்டர் என்னமோ காத்திருக்கு. அது வந்து அந்த பேராமீட்டர்லாம் வெளிநாடுலேருந்து ஃபிக்ஸ் பண்ண பேராமீட்டர் நம்ம ஊருக்கு அது சரியா தப்பான்னு தெரியல. அதனால இப்படி ஒரு இதில் இந்த ஸ்லோகம்லாம் எனக்கு எப்போதும் எப்படி நம்ம ஒரு மாஸ்டர் செக்அப்னு போன்னு சொல்கிறா, எப்படி போனால் பேஷண்ட்டாக தான் திரும்பி வருவோம்னு நல்லா தெரியுது நமக்கு. அப்போ இருக்கிறதே இந்த ஸ்லோகத்தை தான் நமக்கு நினைவுச்சுமா எல்லாரும் பண்ணிக்கலாம். சரீரே ஜஜ்ஜரி பூதே வியாதி கிரஸ்தே கலைவரே ஔஷதம் ஜாஹ்னவீதோயம் வைத்தியோ நாராயணோ ஹரி அச்சுதானந்த கோவிந்த நாமோச்சாரண பேசுகிறார் நஷ்யந்தி சகலாரோகா சத்தியம் சத்தியம் வதாமியம். அதனால இன்னைக்கு இருக்கிற ஒரு கொரோனா கோவிட் அன்னைக்கு ஒரு வைரஸ் புதுசாக வேக்சின்லாம் வருது. இந்த வேக்சினை வச்சு பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிக்கிற காலத்தில் நம்ம வந்து இந்த ஸ்லோகங்கள் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் முன்னாடி வர பல ஸ்ருதியில் இருக்கிற ஸ்லோகங்கள் ரொம்ப உபயோகமாக இருக்கும். அதே மாதிரி டிஃபிகல்டிஸ் நமக்கு என்ன சொல்ல முடியாத சொல்லிக்க முடியாத மனசுக்குள்ள இருந்து இந்த வெளியில சிரிக்கிற உள்ளுக்குள்ள புழுங்குற ஒரு நிறைய டிஃபிகல்டிஸ் எல்லாருக்கும் குடும்பத்தில் இருக்கும். அப்போ இந்த ஒரு ஸ்லோகம் ஆவதாம் கர்த்தாரும் தாத்தாரும் சரசமதாம் லோகாபிராமும் ஸ்ரீராமும் உபயோக மாமியம் இது வந்து நம்ம காப்பாற்றுங்கிற நம்பிக்கையோட பண்ணால் நிச்சயமாக காப்பாற்றும். பார்வதி கேட்டால் கட்சியில் இந்த பிஸி வேர்ல்டில் கேனோ பாயேன்னு இருந்தா ஸ்லோ நாம சரஸ்வரம் பட்டிட்டே நித்தியம் சொத்து மிச்சாமியம் பிரபுன்னு உடனே பரமேஸ்வரன் சொன்னார் ஸ்ரீராம ராம ராமேத்தி ரமே ராமே மனோரமே சகசநாம தத்துவம் ராமநாம வராமே. இதுக்கு மேத்தமேட்டிக்கலா ராங்கிறது 2 யார மாங்கிறது பாப்பா 5 2 × 5 10 ராம 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 10 × 10 × 10 1000 அப்படின்னு ஒரு அழகா ஒரு மேத்தமேட்டிக்கல் இன்டர்பிரேஷன் இருக்கு. அதனால 1000 தடவை சொன்னது கடைசியில் ஒன்றுமே பண்ண முடியலைன்னா ஸ்ரீராம ராம ராமேத்தியே ஒரு தடவையாவது நம்ம சொன்னால் நமக்கு எல்லாருக்கும் லோகக்ஷேமமாக இருக்கணும். அதில் கடைசியாக முடிச்சுக்கிறோம். இது மாதிரி பல ஆச்சாரியர்கள் ராமானுஜாச்சாரியர்கள் ஆரம்பித்து வெங்கடகிருஷ்ணன் வரை நமக்கு நிறையா புஸ்தகங்கள் எழுதி நிறையா நமக்கு சுலபமாக பண்ணி அது இப்போ ஒரு 12 நாள் இதுக்காக ஒர்க் பண்ணி அவர் டேட்டு கேட்க ஆரம்பித்தோன்னே தான் எனக்கு டென்ஷன் ஆரம்பிச்சிது. 12 நாள் டெய்லி ஒரு 2-3 மணி நேரம் ஆச்சு இது ப்ரிப்பேர் பண்ணேன். அது ஆனால் இப்போ அப்பா இருந்தால் எனக்கு இன்னும் நல்லா வேகமாக ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருப்பார். எனக்கு அப்பா இல்லாததுக்கெல்லாம் நிறையா எனக்கு தெரியுது. ராதா எத்தனையோ ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். அப்பாவோட நிறையா சங்கீதம் பண்ணியிருக்கேன். ராதா பாசார் என்ன ராதா மாதிரி நிறையா ஒரு சங்கீதமாக இருக்கட்டும் இதாக இருக்கட்டும் எனக்கு ஒரு பெரிய லாஸ், பர்சனல் லாஸ். ஆனால் இந்த புஸ்தகத்தை எடுத்து வச்சிருந்தப்ப தான் எனக்கு தைரியம் வந்து அதனால் எத்தனையோ வரலாம் சொல்லியிருக்கேன். ஒரு ஸ்லோகத்தை வந்து சொல்லி முடிச்சுக்கிறேன். ஆஸ்தே தேசிக சரணம் நிரவதி ராஸ்தே ததீட்சணை கருணா ஆஸ்தே கிமபி ததுக்தம் கிமத பரமஸ்தி ஜென்ம சாபல்யம். ஆஸ்தே தேசிக சரணம் என்னோட தேசிகனோட சரணம் என்கிட்ட இருக்கு. ஆஸ்தே தேசிக சரணம் நிரவதி ராஸ்தே ததீட்சணை கருணா அவரோட காருண்யமான பார்வை எனக்கு வந்திருக்கு. ஆஸ்தே கிமபி ததுக்தம் அவர் சொன்ன அத்தனை வச்சனங்களும் இருக்கு இந்த புஸ்தக ரூபமாக இது மாதிரி இருக்கு. கிமத பரமஸ்தி ஜென்ம சாபல்யம் இதை தாண்டி எனக்கு என்ன ஜென்ம சாபல்யத்துக்கு அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு குருவோட பிரார்த்தனை. எல்லாருக்கும் குருவோட அனுகிரகத்தோட இந்த தேசம் நல்லா இருக்கணும். விக்ஷித் நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் விக்ஷித் பாரத்னு சொன்ன அந்த விக்ஷித் பாரத் நமக்கு வரணும். இந்த விக்ஷித் பாரத்துக்கு நம்ம குழந்தைகளை தயார் பண்ணணும். இந்த குழந்தைகளுக்கு ஒரு நல்ல திருட நம்பிக்கை இருக்கணும், தைரியம் இருக்கணும். இந்த தைரியம்லாம் நம்ம பாரத கல்ச்சரில் வந்த விஷ்ணு சஹஸ்ரநாமம் மாதிரி சில கிரந்தங்களை டெய்லி பாராயணம் பண்ணால் அவளுக்கு ஒரு தெய்வ ரூபமாக அவளுக்கு ஒரு அனுகூலம் இருக்குங்கிறது ஒரு நல்ல சிந்தனையோடு நீங்கள் என்னை கூப்பிட்டு இங்கே பேச வச்சு எல்லாம் பண்ண நிமித்த காரணமாக இருந்த வெங்கடகிருஷ்ணன் சார் இருக்கும், யூனிவர்சிட்டி ஸ்டாஃப் ஆம்ஸ்ட்ராங், கோர்ஸ் நம்மளோட தயாநிதி எல்லாருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம். நல்லா பேசியிருந்தா நல்ல அப்பா சொல்றது எல்லா கொண்டும் அப்பாவையும் வெங்கடகிருஷ்ணனையும் சேர்ந்தது. இந்த பிழை இருந்தால் எல்லாம் என்னோட செய்யும்.
ஆறு விஷயத்தை எடுத்துக்கொண்டு 6 விஷயத்தினுடைய கேள்விகளுக்கும் பதில்களுக்கும் கேள்வி, அதற்கு பதிலாக எப்படி விஷ்ணு சகஸ்ரநாமத்தினுடைய ஒரு அனலிட்டிக்கல் வே அப்படின்ற அந்த சயின்டிஃபிக் வேல அனலிட்டிக்கலாக எப்படி சொல்ல முடியும் அப்படின்ற ரொம்ப அழகாக சொன்னது. நான் வியந்து பார்த்த விஷயம் என்ன அப்படின்னா, ப்ரொஃபஸர் வீநாதன் அவர்லாம் லெக்சர் கொடுக்கும்போது நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு தெரியாது, அவர் எப்பயுமே வந்து ஒரு கேட்லாக் வச்சுன்னு தான் பேசினே இருப்பார். ஒரு பேப்பராக இருக்கும், எழுதி எழுதி தான் இருக்கும். நான் ஒரு வாட்டி கேட்டேன், ஏன் சார் உங்களுக்கு வருதே ஞாபகம் அப்படின்னு. அது இல்லைப்பா, ஞாபகம் வர்றதுக்காக இல்லை, திடீர்னு ஒரு நாள் விஸ்மிருதி ஆகிடும் என்றைக்காது, அன்றைக்கி பார்க்குறதுக்கு தேவைப்படுமோன்னு ஒன்று, அதனால் எழுதி தான் வச்சுக்கணும் அப்படின்னு. ப்ரொஃபஸர் காமகோட்டி அவர் வந்து சயின்டிஃபிக்கில் பெரிய இது, எந்த லேப்டாப் வச்சுன்னு எது வேணால் பண்ணலாம். அவர் அங்கே உட்காந்து கூட அவரோட வாய்ஸ் இங்கே இது பண்ணலாம் ஏஐயில், அவ்வளோ டெக்னாலஜி இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணி நோட் எழுதி அதை வந்து அதான் புஸ்தகஸ்தன் அப்படின்ற ரொம்ப முக்கியமான ஒன்று. எழுதுறது ரொம்ப முக்கியம். ப்ரொஃபஸர்ஸ்லாம் இங்கே இருந்த ப்ரொஃபஸர்ஸ், பெரிய எல்லா ப்ரொஃபஸர்களும் எழுதி எழுதி தான் நோட்ஸ் எல்லாம் விற்று அந்த போர்ட்லேயும் சரி கிளாஸஸ்லேயும் சரி எழுதி பேப்பரில் வச்சு பண்ணுறது அப்படின்றது வந்து ஒரு வாட்டி பேப்பரில் இருந்தால் அது 100 ஞாபகத்துக்கு வரும் அப்படின்னு எங்கள் ப்ரொஃபஸர் சொல்லுவாங்க. அப்படி ஒரு அதை பார்த்து வியந்துட்டே இருக்கேன். ஏன்னா ரைட்டிங் ஹேபிட்டே இல்லை இப்போ. எப்படி வேணால் நம்ம டைப் பண்ண, அவர் டைப்பிங்கே வேணாம், அவர் சொன்னாங்க எல்லாம் இதுவாகிடும். ஆனால் பட் ஸ்டில் அந்த உழைப்பு, அந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டு ரொம்ப அழகாக நம்மிடையே இந்த சகஸ்ரநாமத்தினுடைய அப்ரிச் என்று சொல்லக்கூடிய ஒன்றை எடுத்து நமக்கு காட்டினார். ஏன்னா சகஸ்ரநாமத்தில் பல விஷயங்கள் இருக்குது. ஆனால் எது முக்கியமோ, எது நமக்கு தேவையோ, எது கேப்சியூல் வே அப்படின்றத ரொம்ப அழகாக அவருடைய ஒரு பிஸி ஷெட்யூலில் நமக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த அவருக்கு நம்முடைய வைணவத்துறையின் சார்பாகவும் சென்னை பல்கலைக்கழகத்தின் சார்பாகவும் நன்றியை பாதித்து, திரு சிசி கமிட்டியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய முனைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் நைட்லேருந்து மெசேஜ் நான் அவர் போட்டிருந்தேன். ஆனால் இன்னைக்கு காலையில் கூப்பிட்டு என்ன பண்ண போகிறேன் என்ன அப்படின்னு கேட்டு இந்த புரோட்டோகால் அதெல்லாம் எப்படி பண்ணணும்னு சொல்லி அசிஸ்ட் பண்ண இதற்கு அவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இங்கே வந்து இருக்கக்கூடிய பிடி ஸ்ரீனிவாசன், சங்கர நாராயணன், அமுல்லா போன்ற ஏனைய ப்ரொஃபஸர்ஸ், அகிலன், எல்லா ப்ரொஃபஸர்ஸுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு நிமிஷம் ப்ரொஃபஸர் வெங்கடகிருஷ்ணன் மேடையில் வீட்டிற்கும் ஸ்ரீமான் காமகோட்டி அவர்களுக்கும், விசி கமிட்டியினுடைய கன்வீனர் என்னுடைய பழைய நண்பர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கும், இந்த துறையினுடைய தலைவராக இருக்கும் தயாநிதி அவர்களுக்கும் மற்றும் இங்குள்ள அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய மாணவர்களெல்லாம் சேர்ந்து இந்த ஒரு என்டோமெண்ட் லெக்சர், அது நான் இந்த துறையில் பேராசிரியராக பணியாற்றியதனுடைய நினைவாக ஏற்படுத்தி இருக்கிறார்கள் என்கிறது ஒரு மகிழ்ச்சிக்குரிய செய்தி. இந்த துறையில் தான் மிக அதிகமான என்டோமெண்ட் லெக்சர் இருக்குது வைணவத்தில். நான் இருக்கிற பொழுதே 18-19 என்டோமெண்ட் கிட்டத்தட்ட இருந்தது. அவ்வளோ வேறு எந்த சென்னை பல்கலைக்கழகத்திலேயே இவ்வளவு அறக்கட்டளை சொற்பொழிவு வேறு எந்த டிபார்ட்மெண்ட்லேயும் கிடையாது. அவ்வளவு என்டோமெண்ட்ஸ் இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறது. அதில் இப்பொழுது இன்னொரு என்டோமெண்ட்டும் சேர்ந்திருக்கிறது என்று சொல்லணும். ஸ்ரீமான் காமகோட்டி அவர்களை நான் என்ன சொல்கிறது, அவருடைய ஸ்கூல் டேஸ்லேருந்து எனக்கு அவர் பழக்கம். அவர் ஸ்கூல் படிக்கச்சா நான் தான் இப்போ தான் கேட்டுட்டு இருந்தேன். எத்தனை நான் கிட்டத்தட்ட 73-75லேருந்து அவருடைய இல்லத்துக்கு நான் செல்வேன். அவள் அப்பா அவரிடத்துல நான் மாணவனாக இருந்தேன். அப்படின்னால அப்போ நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்கன்னு கேட்டேன். தெரியல 5ஆவதோ 6ஆவதோன்னு சொன்னார். ஸோ அந்த காலத்துலேருந்து எனக்கு அவர் வந்து ரொம்ப நன்றாக பழகினவர். அவருடைய இல்லத்துக்கு போகிற பொழுதெல்லாம் அவள் அப்பா வந்து அவர் சொன்ன மாதிரி என்ன ஒரு பிள்ளையாக தான் நினைத்தார்.
டாக்டர் விழிநாதன் வந்து என்னையும் தன்னுடைய மகனை போல நடத்தினார். எனக்கு அவர் பிஹெச்டி கைடுன்றது ஒரு பக்கம். ஆனால் அதை தவிர அவர் என்ன பண்ணுவார்னா நிறைய பாடங்களெல்லாம் நடத்துகிற பொழுது எல்லா பாடத்துலையும் நீங்கள்லாம் வந்து உட்காருங்கன்னு எங்களை இன்சிஸ்ட் பண்ணுவார். அதனால் அவர் அத்வைத பரிபாஷா இன்னும் என்னென்னமோ தர்க்க சங்கிரகம் என்னென்னமோ பாடங்கள் வேறு யாருக்கெல்லாம் நடத்துகிற பொழுதெல்லாம் நீங்களாம் வாங்கன்னு எங்களெல்லாம் கூப்பிடுவார். நான் போய் அதிலெல்லாம் நடந்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் மட்டும் சொல்லிவிடுறேன். அதுக்கப்புறம் சென்னை பல்கலைக்கழகத்தில் வைணவத்துறை முதல்ல தொடங்கப்பட்ட பொழுது அது 1986 அது தொடங்கப்பட்டது. அப்போது அதனுடைய துறை தலைவராக முதல் தலைவராக டாக்டர் எம் நரசிம்மாச்சாரி அவர்களை நியமித்தார்கள். நான் பணியாக சேர்ந்தேன். அப்போ பேராசிரியராக அதாவது அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் நான் ஜாயின் பண்ணேன். அப்போது இந்த துறைக்கு தனியாக ஒரு அறையே ஒதுக்கப்படலை. டிபார்ட்மெண்ட்டுக்கு ரூம்ஸே கிடையாது. எங்கே இருக்குது என்னன்னு ஐடென்டிஃபை பண்ணணும், அப்புறம் பார்க்கலான்னு சொல்லிவிட்டார். ஸோ டாக்டர் நரசிம்மாச்சாரி வந்து மெட்ராஸ் சான்ஸ்கிரிட் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு ரீடர். அதனால் அவருக்கு அங்கே ஒரு சின்னதாக ஒரு ரூம் கொடுத்துருந்தார். நான் ஜாயின் பண்ணனா நான் போய் எங்கே உட்காருறது, எனக்கு ரூமில் அவருடைய ரூமில் ரீடர் ரூமில் இருக்கார். அங்கேயே அவரை கண்டினியூ பண்ண சொல்லிவிட்டார். துறைக்கு தனியாக கொடுக்கல. நரசிம்மாச்சாரி என்ன பண்ணாருன்னா இங்கேயே ஒரு எதிர்முகம் இன்னொரு சேரை போட்டு நீ உட்காருன்னு சொல்லிட்டார். அவ்வளோதான். ஒரே ரூம்லேயே ஒரு 10க்கு 10 இருக்கும் அந்த ஒரு ரூம். அதில் ஒரு பக்கம் அவர் உட்காந்துருக்கார், ஒரு பக்கம் நான் உட்காந்துருக்கேன். எனக்கு ஒரு டேபிள் சேர், அவ்வளோதான். இப்படியே உட்காந்துருக்கு. நான் ஆரம்ப காலத்தில் முதல்ல இந்த பாடத்திட்டங்கள்லாம் வரல, எம்ஏ எல்லாம் ஆரம்பிக்கல, ஒன்றும் பண்ணலை. அதனால் டெய்லி வர வேண்டியது, உட்காந்துருக்க வேண்டியது, சாயந்தரம் வீட்டுக்கு போக வேண்டியது, இவ்வளோதான் நடந்துகிட்டு இருந்தது. முதல்ல ஆரம்பத்தில் அப்படி தான் நடந்துட்டு இருந்தது. அங்கேயே ப்ரொஃபஸர் வீடிநாதன் வந்து அந்த துறையினுடைய தலைவராக அவர் இன்னொரு 2 ரூம் தள்ளி அவருக்கு ஒரு ரூம் இருக்குது. அதனால் என்ன பண்ணுவோன்னா இப்போ போது போகலன்னா அவர்கிட்ட போய் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். அப்போ அவர் ஒரு வார்த்தை சொன்னார் எனக்கு. என்ன சொன்னார்னா, இது மாதிரி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிட்டேன். நான் விவேகானந்தா காலேஜ் எடுத்த பொழுது ஒரு டைட்டாக இருக்கிற ஷெடியூல் கிளாஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருப்போம். இங்கே இன்னும் ஒன்றும் கிளாஸே ஆரம்பிக்கலை, நீ எல்லாம் பண்ணிட்டு இருக்க, வீணாக பொழுத போக்காத, நித்தியம் ஒரு 4 பக்கம் உட்காந்து ஏதாவது எழுது, ஏதாவது ஒரு பேப்பரில் ஒரு 4 பக்கமாவது எழுதுறதுன்னு ஒரு விரதம் வச்சுக்கோ. அது ஒரு 100 நாள் கழித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 400 பக்கமாக இருக்கும் அவனுக்கு. அது ஒரு புஸ்தகமாக உருவாகிடும். அதனால் நித்தியம் ஏதாவது எழுதுறதுன்றத ஒரு விரதமாக வைத்துக்கொள். இங்கே வந்து யூனிவர்சிட்டியில் வீணாக போக்காது. எத்தனை வெறும வப்பளப்புன்னு போய் நிற்காது. நான் எப்படியும் போகிறதில்லை, எனக்கு யாரும் தெரியாது. இருந்தாலும் அவர் எனக்கு இந்த மாதிரி அறிவுரையை சொன்னார். அப்போ எழுத தொடங்கினது தான் இந்த ஸ்ரீவிஷ்ணு சஹஸ்ரநாமம். இந்த வியாக்கியானத்தை நான் எழுத ஆரம்பித்தேன். 3 வியாக்கியானத்தோடு போடணுன்றதுக்காக அப்போ தான் முதல்ல ஆரம்பித்தேன். அதில் அத்வைத பாடல்களெல்லாம் நிறைய இருக்குது. ஏதாவது சந்தேகம் வந்ததுன்னா நேராக பக்கத்து ரூமுக்கு பக்கத்து ரூம் ப்ரொஃபஸர் வீடிநாதனுடைய ரூம், உடனே அவரிடத்துல போய் கேட்பேன். உடனே அவர் ஏதாவது எக்ஸ்பிளைன் பண்ணுவார், கிளாஸே எடுப்பார், எல்லாம் பண்ணுவார். இப்படியெல்லாம் அவரிடத்துலலாம் ஆலோசனை பண்ணித்தான் அந்த புத்தகத்தை என்னால் எழுத முடிந்தது. முழுக்க அதை எழுதி அதை அச்சு போடுற அளவில் காண்பித்து அதுக்கப்புறம் ப்ரொஃபஸர்கிட்ட காமிச்ச பொழுது ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு சொல்லிட்டு ப்ரொஃபஸரும் என்னை அப்ரிஷியேட் பண்ணார். அதுக்கப்புறம் இப்போது காம்பவுண்டி சார் ஒரு விஷயம் சொன்னார், அதையும் சொல்லிவிடுறேன். எங்கள் அப்பா இந்த புத்தகத்தை ரொம்ப விரும்பி வச்சுட்டு இருந்தார். நான் அந்த புத்தகம் அச்சு போட்ட உடனே அவருக்கு கொடுத்தேன். ரொம்ப எங்கள் அப்பா விரும்பி வச்சுட்டு இருந்தார். எங்கள் அப்பா பரமபதித்த உடனே அதில் புஸ்தக தானம்னு ஒரு நாள் பண்ணணும். அந்த பண்ணிட்டாங்க. அதுக்கு அப்பா மொத்தம் ரொம்ப விரும்பின புஸ்தகம் இதுன்றதுனால இதெல்லாம் நான் தானம் பண்ணினேன்னு சொன்னேன். இந்த புஸ்தகத்தை தான் நான் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னார், புஸ்தக தானமாக. அதனால என்ன ஆயிடுச்சுன்னா, இங்கே பேசணும்னு சொல்கிற பொழுது அவர்கிட்ட அந்த புஸ்தகம் இருக்கலை. அதனால் அவர் என்ன பண்ணினார்னா, என்னோட இன்னொரு புஸ்தகம் இருந்தால் அனுப்பின்னு சொன்னார். நான் அனுப்பி வைத்தேன். அவர் ஐஐடியில் டைரக்டர். அவருக்கு அந்த எவ்வளவு ப்ரெஷர் ஆஃப் ஒர்க் இருக்கும்னு நீங்கள் நினைத்து பாருங்கள். எவ்வளவு நிகழ்ச்சிகள் எல்லாம் அவர் கலந்து கொள்ளணும் என்று. அதுவும் இப்போ அவருக்கு ரீசெண்டாக பத்மஸ்ரீ அவார்டு வேறு ஆயிருக்கிற அப்படின்னால அதற்காக அவருக்கு நிறைய பேர் பாராட்டு விழாக்கள் எல்லாம் வச்சு அதுக்கெல்லாம் வேற கூப்பிடுறா, எல்லாத்துக்கும் போக வேண்டியிருக்குது. இது நடுவில் இந்த சஹஸ்ரநாமத்தில் ஒரு விஷயத்தை சொல்லணும். இது அவரே சொன்ன மாதிரி இப்போ இந்த ஃபீல்டு அவர் கொஞ்சம் சற்று தூரத்தில் இருக்கிற ஃபீல்டு மாதிரி தான் ஆகிடுச்சு. ஏன்னா அவர் இப்போ சயின்டிஸ்டாக இருக்கிற அப்படின்னால. ஆனால் இதற்காக உட்காந்து நான் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்து இங்கே அவர் சொன்னார்னா தட் ஷோஸ் இஸ் டெடிகேஷன். அது சொல்ல அவருடைய ஐஐடி என்னால் முடியாது, இதெல்லாம் பேச முடியாது, என்னுடைய ஃபீல்டே இது இல்லை, அதனால் விட்டுருங்க என்னன்னு சொல்லி அப்படி சொல்லியிருக்கலாம். சொல்லாததுக்கு 2 காரணம். முதல் காரணம் என்னன்னா, அந்த சப்ஜெக்டில் இருக்கிற ஒரு
இன்வால்மெண்ட். ரெண்டாவது அவள் அப்பாவுடைய ஸ்டூடெண்ட் நான், அதனால நான் சொன்ன வார்த்தையை மறுக்கக்கூடாது. எனக்கு கிட்டத்தட்ட ஒரு சகோதரர் மாதிரி. ஏன்னா நான் சொன்ன சின்ன வயசுல அவள் அப்பா என்னை பிள்ளையாத்தான்னு சொன்னேன். அந்த காலத்தில் நான் அவரை வா போன்னு தான் போட்டிருக்கேன், நீ வா போன்னு தான் அவரை சொல்லியிருக்கேன். அவரை என்ன சின்ன பழைய குழந்தையா இருக்கிற பொழுது. ஆனால் இப்போ அவர் ஒரு எவ்வளோ பெரிய பொசிஷனில் இருக்கிற பொழுதும் கூட ஏதோ என்னுடைய வேண்டுகோளை மறுக்காமல் அவர் இதை எடுத்துக்கொண்டார் என்று சொன்னார். இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால் ப்ரொஃபஸர் வீழிநாதன் தான். அவர் ப்ரொஃபஸர் வீழிநாதன் இடத்துல நான் மாணவன், அவர் பிள்ளையாகவும் இருந்து மாணவனாகவும் இருந்தவர்கள். அந்த ஒரு காரணத்தினால தான் இது ஏற்பட்டது. அதை தவிர இன்னும் ஒரே ஒரு விஷயம் ப்ரொஃபஸர் சாரை பற்றி சொல்லணும்னா, நான் வைணவ ஆச்சாரியர்கள் வாழ்வு வாக்குன்னு புஸ்தகம் எழுதி எல்லாருக்கும் தெரியும். அந்த புஸ்தகத்தை பற்றி எல்லாருக்கும் தெரியும். அந்த புஸ்தகத்தை வெளியிட்ட பிற்பாடு அது வைஷ்ணவ சம்பந்தமான புஸ்தகம். அது பூர்த்தியாக ப்ரொஃபஸர் வீழிநாதன் என்னன்னா விசிஷ்டாத்வைத பிலாசபியில் அவர் பெரிய ஒரு ஸ்காலர். அதாவது பிலாசபினா அத்வைத்தம் மட்டும் இல்லை, விசிஷ்டாத்வைத பிலாசபியில் அவர் பெரிய ஸ்காலர். எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் விசிஷ்டாத்வைத பிலாசபி கிளாஸ் எல்லாம் எடுத்திருக்காரு. நான் ஹெச்ஓடியாக இருக்கிற காலத்தில் அவருக்கு சொல்லுவேன், அவர் நீங்கள் எடுக்கிறீங்களா சார்னா சந்தோஷமாக கிளாஸ் எடுப்பார். அந்த மாதிரிலாம் வீழிநாதன் சார் எடுத்திருக்காரு. அவரே விசிஷ்டாத்வைத்தம் கிளாஸ் எல்லாம் எடுப்பார்னா அத்வைத்தம் விசிஷ்டாத்வைத்தமும் ஒன்றுக்கு ஒன்று. அத்வைத்தம் படித்தா தான் விசிஷ்டாத்வைத்தம் புரியும், விசிஷ்டாத்வைத்தம் படித்தா தான் அத்வைத்தம் புரியும். அதனால ரெண்டும் சேர்ந்து தான் படிப்பா எல்லாரும். இன்னும் சொல்ல போனால் அடிக்கடி வீழிநாதன் சாரே சொல்லுவார், அத்வைத்தத்தை பற்றி ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னா என்ன நூலை படிக்கலாம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் அவர் சொல்லிருக்காரு ஒரு வாட்டி. நான் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு அவர் சார் சொல்லுவார். ஸ்ரீராமானுஜர் தன்னுடைய ஸ்ரீபாஷ்யத்தில் மகாபூர்வ பட்சம் லகுபூர்வ பட்சம்னு 2 எழுதியிருக்கார். அத்வைத்த சம்மதி கொடுத்து அதை படித்தா அத்வைத்தத்தை பூர்த்தியாக தெரிஞ்சு விடலாம். ஏன்னா ராமானுஜருடைய பாஷ்யத்தில் இருக்கிற அத்வைத்தம் ஒரு அத்தாரிட்டியாக அத்வைத்த, அதாவது என்ன சொல்லுவாருன்னு கேட்டால் அது பின்னால் ராமானுஜர் அந்த அத்வைத்தத்தை கண்டிக்க போகிறார். ஆனால் கண்டிக்கிறதுக்காக கூட ட்விஸ்ட் பண்ணி சொல்லாமல் அத்வைத்தம் என்ன உண்டோ அதை நேரடியாக அப்படியே சொல்லி இருக்கிறார். அதனால் அந்த மாதிரி அவ்வளவு தெளிவாக அத்வைத்தத்தை சொன்னவர்கள் ராமானுஜருக்கு அத்வைத்த ஆச்சாரியர்கள் கூட இன்னும் இவ்வளவு தெளிவாக சொல்லலை அப்படின்னு நினைக்கும்படியாக ராமானுஜர் சொல்லியிருக்கார் அப்படின்னு வீழிநாதன் சாரே அடிக்கடி பப்ளிக் மீட்டிங்லலாம் கூட சொல்லியிருக்காரு. அப்படி அந்த அந்த பாடங்கள்லாம் அவரிடத்துலேயே நான் நிறைய படித்திருக்கிறேன். அந்த வாழ்வு வாக்குன்ற புஸ்தகம், ஆனால் இது பூரா திருவாய்மொழி அதனுடைய வியாக்கியானம் அதெல்லாம் அவருக்கு அவ்வளவு அதில் பரிச்சயம் இல்லை, வீழிநாதன் சார் பரிச்சயம் இல்லை. ஆனால் வீழிநாதன் சாருடைய குரு அவர் நாவல்பாக்கம் ராமானுஜ தாத்தாச்சாரியர். அவர் வீழிநாதன் சார்கிட்ட கேட்டிருக்கார், இந்த மாதிரி ஒரு சிஷ்யன் ஏதோ ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கானா, நான் அதை வாசிக்கணும், எனக்கு கொஞ்சம் வாங்கி கொடு அப்படின்னு கேட்டிருக்காரு. உடனே சார் எனக்கு சொல்லி வச்சார். நான் அவருக்கு ஒரு புஸ்தகம் கொண்டு போய் கொடுத்தேன். அவர் என்எஸ்ஆர் சுவாமி கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டாரு. பார்த்துட்டு என்எஸ்ஆர் சுவாமி அதுக்கு ஒரு அப்ரிசியேஷன் மாதிரி எழுதி, இந்த மாதிரி நான் ஒரு புஸ்தகம் பார்த்ததே கிடையாது, இன்னும் எனக்கு ஒரு 10 வருஷம் முன்னால் கிடைச்சிருந்தா எனக்கே இது ரொம்ப உபயோகமாக இருக்குன்னு என்எஸ்ஆர் சுவாமி இந்த புஸ்தகத்தை ரொம்ப கொண்டாடி எழுதியிருந்தார். உடனே வீழிநாதன் சார் என்னை கூப்பிட்டு, அவர் வீழிநாதன் சார்கிட்ட தான் அந்த லெட்டரை கொடுத்து அனுப்பிச்சார். அவர் நீ படிச்சுட்டு அவர்கிட்ட கொடுத்துருன்னு சொன்னார். வீழிநாதன் சார் அந்த லெட்டரை என்கிட்ட கொண்டு கொடுத்துச்சு. வான்னு போட்டார். நான் போனேன், இந்த மாதிரி லெட்டரை கொடுத்தேன். லெட்டரை கொடுத்துட்டு, இது பாருப்பா, இந்த புஸ்தகத்தில் நீ என்னமோ ரொம்ப வசதியாக எழுதியிருக்கேன்னு சொல்கிறா. சஹஸ்ரநாமம் பற்றி எனக்கு தெரியும், இந்த புஸ்தகத்தை பற்றி நீ என்ன எழுதியிருக்கேன்றது எனக்கு அவ்வளோவா தெரியாது. இருந்தாலும் என்னுடைய குரு இது ரொம்ப வசதியான புஸ்தகம்னு சொன்ன பொழுது அது நிஜமாக வசதியான புஸ்தகமாக தானே இருக்கணும், அது வேறு மாதிரி இருக்க முடியாது. அதனால அதுக்காக ஒரு வாட்டி நான் கையொப்ப போகிறேன். என்ன பார்த்து இது என்ன எவ்வளோ பணிவாக என்னுடைய வாத்தியார் அவர் எனக்கு சொல்லிவிட்டு, அப்புறம் அப்போ தான் அவர் ஒரு சஜஷன் சொன்னார். இவ்வளோ நல்ல புத்தகம் எழுதி ஏன் இதை வீணாக போகணும், நீ ஏன் இதை டீலிட்டுக்கு ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சார் தான் கேட்டார். சார் அதெல்லாம் எனக்கு தெரியாது. அப்போ டீலிட்னா என்னதுன்னு தனக்கே இந்த ப்ரொஃபஷனில் தான் இருக்கேன், ஆனால் கூட அதுக்கு என்ன ப்ரொசீஜர் என்னன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு. உடனே நீ முதல்ல போய் ஒரு அப்ளிகேஷன் வாங்கிடுவாங்க. சரி, டிபார்ட்மெண்ட்டில் போய் அது கேட்டோம், ஒரு ஏதோ ஒரு அப்ளிகேஷன் கொடுத்தா அதுக்கு ஏதோ சில ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் இருக்குது. அவர் என்ன பண்ணார்னா அவரே சொன்னார், ஒரு டீலிட்ஸுக்கு தீசிஸ்னாக்கா அதில் சில இந்த மாதிரி சில கரெக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணணும், நீ அந்த மாதிரி ப்ரெசன்டேஷன் இருந்தால் தான் அது டீலிட்டுக்கு தகுதியாக இருக்கும், நீ அதை கொஞ்சம் மாற்றி கொஞ்சம் கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இந்த நான் எழுதின வாழ்வு வாக்கு புஸ்தகத்துக்கு என்ன மாதிரியான கரெக்ஷன்ஸ் பண்ணினா அது இட் வில் கிவ் டீலிட்டுன்றது தெரியும் அப்படின்ற மாதிரி பண்ணி அவரே ஆலோசனை சொன்ன பிடிப்பாடு நான் அவர் சொன்னபடினால தான் நான் டீலிட்டுக்கே சப்மிட் பண்ணேன். ஏற்கனவே அச்சான புஸ்தகத்தை தான் டீலிட்டுக்கு சப்மிட் பண்ணுறதுன்னு வச்சுருக்கேன். நான் அதை சப்மிட் பண்ணேன்.
அவர் சார் டிலிட் வாங்கியிருந்தார். வெளிநாதன் சார் இங்கே சென்னை பல்கலைக்கழகத்தில் அவர் டிலிட் வாங்கியிருந்தார். அதுக்கப்புறம் அவருடைய ஒரு ஆசீர்வாதத்தால் அவருடைய அறிவுரையால் நான் டிலிட் வாங்கினேன். ஏன்னா அது காரணம் முழுக்க வீழ்நாதன் சார் தான். அப்படி என்னை இந்த அளவுக்கு உருவாக்கின அவருடைய இவர் ஐஐடி டைரக்டர் ஆன பொழுது பேப்பரில் கூட இன்னும் வரல, யாருக்கும் தெரியாது அது வந்துடுத்துன்றது. ஒரு நாள் திடீர்னு சார் எனக்கு ஃபோன் பண்ணார், வீழ்நாதன் சார், அப்பா ஒரு முக்கியமான சமாச்சாரம் இன்னும் யாருக்கும் வெளியில் சொல்லலை, நீ நாளைக்கு கோவிலுக்கு போய் நரசிம்மர் சந்தையில் காமக்கோட்டி பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வரியா அப்படின்னு என்ன கேட்டார். அதுக்கு என்ன சார் பண்ணுறேன், என்ன காமக்கோட்டி பேரில் பண்ணுறதுல எனக்கு என்ன கேட்டோம், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிவிட்டு நான் வரேன் அப்படின்னு. சார் நான் அர்ச்சனை எடுத்து நான் பிரசாதம் எடுத்துட்டு ஆற்றுக்கு வரேன் அப்படின்னு நான் சொன்னேன். அப்படியா, ரொம்ப சந்தோஷம், நீ கண்டிப்பாக வா அப்படின்னு சொன்னார். சரின்னு சொல்லிட்டு நான் பிரசாதத்தெல்லாம் எடுத்துகிட்டு மாலையெல்லாம் எடுத்துகிட்டு நான் என்னன்னு தெரியாத சொன்னேன், காமக்கோட்டி பேரில் அர்ச்சனை பண்ணிட்டு வான்னு சொன்னார். சரி நரசிம்மர் சந்தையில் போய் பண்ணிட்டு வரேன், பண்ணிவிட்டு ஆற்றுக்கு போனேன். போனால் ரெடியாக காத்துட்டு இருந்தார் சார். என்னை வரவழைச்சு அந்த பிரசாதத்தெல்லாம் வாங்கி நான் இவருக்கு கொடுத்தேன், மாலையெல்லாம் போட்டு குங்குமெல்லாம் கொடுத்தேன். நீங்கள் சொல்ல நம்ப மாட்டீங்க, இவர் எனக்கு பப்ளிக்காக சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க, அவரையும் அவர் ஒய்ஃபையும் கூப்பிட்டு, இவர் பாசாரதி கோவிலில் பெருமாளுக்கு கைங்கரியமெல்லாம் பண்ணுறவர், என்னுடைய ஸ்டூடெண்ட்டு, ஆனால் நல்ல காலரவர், அதனால் அவரை நீங்கள் சேவிங்கன்னு சொன்னார். இவரை உடனே இவன் என்ன நமஸ்காரம் பண்ண எனக்கு அப்படியே இதுவாகிடுச்சு. என்ன நம்ம போய் நமஸ்காரம் பண்ணுறாரு, இல்லை வயசுல நீ பெரியவன் தானே, எதுக்கு சங்கோச்சப்படுற அப்படின்னு அந்த அளவுக்கு வீழ்நாதன் சார் என்னிடத்துல பிரீத்தி வச்சிருந்தாருன்றதுக்காக நான் சொல்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு சாருடைய பிள்ளைன்னா அவர் எப்படி சோட போகிற அவர் வியாசம் வசிஷ்ட நப்தாரம் சக்தே போத்திர மக்கள் மிஷன் இதில் தானே வருது. அது வியாசர்னா யாரும் எப்பேற்பட்டவர், அவர் இன்னாருடைய பிள்ளை, இன்னாருடைய பேரன், இன்னாருடைய அப்பானே வரிசையாக சொல்லிட்டு போகிறாள். அந்த மாதிரி டாக்டர் காமக்கோட்டின்னு சொன்னால் அவர் யாருடைய பிள்ளை, விழிநாதனுடைய பிள்ளைன்னு சொன்னால் அது எப்படி வியாசருக்கு எப்படி இப்படி சொன்னால் பெருமையோ அந்த மாதிரி இவருக்கு அது ஒரு பெருமை. என்னன்னா பெரிய பொறுப்பை எடுத்துக்கிறார் ஐஐடியில். இப்போ சொன்னார், எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் அந்த பொறுப்பை நல்லா நடத்தணும், அதுக்கு நீங்கள்லாம் அவனுக்கு ஆசீர்வாதம் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பார் சார். அந்த மாதிரி சார் இடத்துல நான் தயாரானோம். அதனால் எனக்கு பரம சந்தோஷம் இன்னைக்கு அவர் இந்த ஆனால் ரொம்ப சிரமம் கொடுத்துட்டேன் எனக்கு தெரியுது. ஏன்னா இந்த டேட்டை வாங்கிட்டேனே தவிர அதுக்கப்புறம் அவரோட பேசுறதுக்கு நான் ரொம்ப சிரமப்பட்டேன். என்ன காரணம்னா ப்ரெஷரை பொறுத்து இன்னைக்கு டெல்லியில் இருக்கார், நாளைக்கு பீகாரில் இருக்கார், எங்கேயோ ஒரு பாட்டுக்கு சுற்றிகிட்டே இருக்கார், அவரை கான்டாக்ட் பண்ண கூட முடியல. வாட்ஸ்அப்பில் ஆனால் மெசேஜ் போட்டால் வாட்ஸ்அப்பில் உடனே ஆன்சர் போட்டுடுவார் எனக்கு, இந்த மாதிரி நான் இங்கே இருக்கேன், நாளைக்கு பேசுகிறேன், நாளைக்கு பேசுகிறேன் அப்படின்னலாம் போடுவார். அவ்வளோ ப்ரெஷர் நடுவில் இவர் சொன்ன மாதிரி, தயாநிதி சொன்ன மாதிரி இந்த விஷயத்தெல்லாம் ஏதோ எக்ஸ்ட்ரா போகிற நான் வார்த்தை அப்படி என்ன ஐஐடி டைரக்டர் எது சொன்னாலும் கேட்டுருவான்ட்டு அந்த மாதிரி வரலையே. உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணி அதை கூட சொல்கிற மாதிரி கையால் எழுதி அதை பேப்பரில் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு டெடிக்கேட்டடாக பண்ணியிருக்காருன்னு சொன்னால் அது ரொம்ப நமக்கெல்லாம் அவர் ஒரு ஆதர்ச புருஷராக நாம் அவரை கொள்ள வேண்டும். காமக்கோட்டி அவர்களை ரொம்ப இப்போ எனக்கு ஐஐடியில் யாரையுமே தெரியாது சொல்கிறேன் ஒரு வார்த்தைக்கு. ஆனால் இப்போ காமக்கோட்டி அவர்களுக்கு தெரியாதோ யாருமே கிடையாது. ஐஐடியிலே எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் பாப்புலர் டைரக்டர்னா காமக்கோட்டியாக தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே ரொம்ப பாப்புலராக அவரை பற்றி நிறைய பேர் பேசுகிறார்கள். அவர் இன்னும் மேலே மேலே பல சிறப்புகளை எல்லாம் அடையணும். நமக்கு நம்முடைய ஒரு சமுதாயத்திற்கு, அதாவது சென்னை பல்கலைக்கழகத்தில் இருந்த எல்லாருக்குமே அவர் ஒரு பெருமை சேர்க்கும்படியாக இன்னும் மேலும் மேலும் பல பல சிறப்புகளை அவர் அடைய வேண்டும் என்று எல்லாரும் பகவானிடத்தில் பிரார்த்திக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நான் அமைகிறேன். இது நன்றாக நடத்தி கொடுத்த எல்லாருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் பத்மஸ்ரீ பட்டமும் வாங்கியிருக்கிற அப்படின்னால ஒரு சின்ன கௌரவத்தை அடிக்கடி செய்ய விரும்புகிறேன். விரைவில் பத்மபூஷன் பத்ம விபூஷன் எல்லாம் ப்ரொஃபசர் பீட்டர்ஸ் மகாபாரதத்தில் பீஷ்மர் எப்படியோ அதே மாதிரி தான் ப்ரொஃபசர் வீணாதன் சார். அவர் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி டீச்சர்ஸ் அசோசியேஷன், அதுக்கு பிறகு நாங்கள் வச்சுட்டு மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ரிட்டையர்ட் டீச்சர்ஸ் அசோசியேஷன், எல்லாத்துலேயுமே இருந்து எங்களெல்லாம் வழிநடத்தியவர் அவருடைய குமாரர். அதனால் எங்கள் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ரிட்டையர்ட் டீச்சர்ஸ் அசோசியேஷன் சார்பாக we would like to honor Professor Kamakoti on his getting the Padma Shri.